بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதிலளித்து வருகிறோம். இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சி முகநூல்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் ஒளிபரப்பப்படுவதை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி அதிகமான பார்வையாளர்கள் அதை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு விளம்பரத்தின் மூலமாக வருவாய் ஈட்ட முடியும் என்ற வகையில் பலரும் அதில் வருவாய் ஈட்டி வருகிறார்கள். அது ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயும் நமக்கு மெயில் அனுப்பி அவங்க கேட்கும் பொழுது நாம் அது விளம்பரத்தில் உடன்பாடு இல்லை என்று சொல்லிட்டோம். அதனால் நம்முடைய நிகழ்ச்சிகளில் எந்த விளம்பரம் வருவது கிடையாது, அதுக்கு எந்த ஒரு வருவாயும் நம்ம ஈட்டுவது கிடையாது. ஆனாலும் சமீப சில மாதங்களாக நம்முடைய ஒப்புதல் இல்லாமல், நம்முடைய சம்மதம் இல்லாமல் அந்த ஃபேஸ்புக்குடைய நிகழ்ச்சியில் அதில் என்ன செய்கிறாங்கன்னா இடையில் விளம்பரத்தை சேர்த்து விட்டுறாங்க. அப்போ இந்த விளம்பரம் சேருவது நமக்கு உடன்பாடு இல்லாத விளம்பரங்கள் கூட இருக்குது. நம்ம இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரான விளம்பரங்களை கூட இடையில் என்ன செய்கிறாங்க, நுழைச்சிடுறாங்க. அப்போ இதிலேருந்து அவங்க பாலிசில் இப்படி இருக்குது என்று சொல்லுகிற காரணத்தினால் மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அறிவுரை என்ன என்றால், நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்து யூடியூப்புக்கு மாறிக்கொள்ளுங்கள். இவர்கள் பெரிய மாதிரி அதிகமாக செய்வார்கள். ஒரு கட்டத்தில் ஃபேஸ்புக்கில் இருந்தே நம்ம நிறுத்த வேண்டிய வரும். ஏன்னாட்டால் அந்த தீமையும் சேர்த்து பரப்புறதுக்கு நாம் துணை செய்ய முடியாது. ஒரு கட்டத்தில் அப்படி ஒரு நிலைமை வந்துடும். அதுக்காக வேண்டி இப்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க யூடியூப்புக்கு மாறிக்கொண்டீர்கள்னு சொன்னால் ஒவ்வொரு வாரமும் அதிலே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து நம்ம வெளியேறிக்கொள்ளலாம். பிறகு கொஞ்சம் குறுகிய காலத்துக்குள்ளே வெளியேறிடலாம். ஏன்னு கேட்டால் அந்த பாவம் தீமைகளுக்கும் சேர்த்து துணை செய்கிற மாதிரி அது வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு அறிவிப்பை செய்து கொள்கிறோம். இப்போ முதலாவது கேள்வி என்ன என்று சொன்னால், மக்களுடைய பணத்தில் ஈதுகா திடல்னா பெருநாள் தொழுகைக்காக வேண்டி ஒரு திடல் வாங்கப்பட்ட ஒரு இடத்தை விற்றுவிட்டு வேறு ஒரு பள்ளிக்கூட பயன்பாட்டிற்காக வேறு ஒரு இடத்தை வாங்க முடிவு செய்திருக்கிறார்கள் எங்கள் ஊரில். அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பேரணாம்பட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் கேட்குறார். அதாவது பொதுவாக வக்ஃபு என்று சொல்லக்கூடிய பொது பயன்பாட்டுக்கு உள்ள சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய பார்வை என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அல்லது ஒரு மதரசாவுக்கு வாங்கப்பட்ட இடம், அல்லது ஒரு மதரசா இருக்கிறது, இதை விற்றுவிட்டு வேறு ஒரு இடத்தை வாங்கலாம் என்று முடிவு செய்தார்கள் என்று சொன்னால் அது மார்க்கப்படி கூடுமா, அதனுடைய நிலைப்பாடு என்னென்னு பொதுவாக இந்த ஊருக்குள்ள விஷயமாக இல்லாமல் பொதுவாக நம்ம என்ன செய்யணும்னா அதை அறிந்து கொள்ளணும். இதுக்கு இந்த வக்ஃபுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால், புகாரியில் 2764வது ஹதீஸில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பேரீச்சந்தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை என்ன செய்கிறாருன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய நினைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, இன்னி இஸ்தஃபத்து மாலன் ஒஹு இந்தி நஃபீசுன், நான் ஒரு செல்வத்தை உடைமையாக்கி கொண்டேன், பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அது ரொம்ப மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. ஃபரத்து அன் அத்தசத்தக பிஹி, அதை நான் தர்மம் செய்ய நினைக்கிறேன், என் தோட்டத்தை நான் தர்மம் செய்ய நினைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்ட்ட உமர் கேட்குறார். அப்போ காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தசத்தக் பி அஸலிஹி, அந்த தோட்டத்தினுடைய அடிப்படையான அந்த நில உரிமையை நீ சதகா செய்து விடு. எப்படி சதகா செய்ய வேண்டுமென்றால், லா யுபாவு, இந்த இடம் விற்கப்படக்கூடாது. ஒலா யூஹபு, யாருக்கும் இதை அன்பளிப்பாக கொடுக்கவும் கூடாது. ஒலா யூரசு, இதை யாரும் வாரிசாகக்கூடாது, உமருக்கு பிறகு உமருடைய மகன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த கண்டிஷனோடு நீ தர்மம் செய்யுங்கிறாங்க. ஒரு தோட்டத்தை தர்மம் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன வழிகாட்டுறாங்கன்னு கேட்டால், தோட்டத்தை தர்மம் செய்யி, அந்த தர்மம்ன்றா நான் விற்றாலும் கொஞ்சம் பிரித்து கொடுக்குறேன், அந்த மாதிரி தர்மமாக இருக்கக்கூடாது. அதனுடைய பயன்பாடுகள் பூராத்தையுமே நீ தர்மமாக்கிடு. அந்த இடம் அப்படியே தான் இருக்கணும். அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் லா யுபாவு, இந்த இடத்தை விற்கக்கூடாது. யார் நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி. உலா யூஹபு,
அது வேறு ஒரு ஆளுக்கு அன்பளிப்பாகவும் மாற்றிடக்கூடாது. உலா யூரசு வாரிசு முறைகளையும் கொடுத்துடக்கூடாது. உலாக்கின் யுன்ஃபக்கு சமர்ஹு அதில் வரக்கூடிய பலன்கள் வந்து மக்களுக்கு செலவிடணும். அப்படி கண்டிஷனோடு நீ தர்மம் செய்யுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபத்த சத்தக பிஹி உமர். அப்போ உமர் அதன்படி தர்மம் செஞ்சார். முதல்ல இந்த வக்ஃபுங்கிறோம்ல, அந்த வக்ஃபுங்கிற பேரை ரசூலுல்லாஹ் சொல்ல கிடையாது. இதைத்தான் வக்ஃபுன்னு ஆக்கியிருக்கிறாங்க. வக்ஃபுங்கிற வார்த்தை வந்து இதுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. வக்ஃபுன்னா நிறுத்தி வைத்தல்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்காக நிறுத்தி வைத்தல்னு அர்த்தமாயிரும். குர்ஆன் ஓதும்போது வக்ஃபு செய்கிறோங்கிறாங்கல்ல, வக்ஃபு என்றால் ஒரு விஷயத்தை நிப்பாட்டுறது. நிப்பாட்டுறதுனா என்ன நிப்பாட்டுறது? விற்கக்கூடாது என்று சொல்லி, அன்பளிப்பு செய்யக்கூடாது என்று சொல்லி, வாரிசு முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வைப்பது. அப்போ வக்ஃபுடைய அர்த்தம் நிறுத்தி வைத்தல். ஆனால் வக்ஃபுங்கிற சொல் வந்து பிற்காலத்தில் இந்த மாதிரி சொத்துக்களை வக்ஃபுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்திருக்கே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அது சதக்கான்னு தான் சொல்கிறாங்க. கண்டிஷனோட சதக்கா. சதக்கா என்பது கண்டிஷனோட ஒரு நிபந்தனையோட சதக்கா செய்தல் என்று ஒன்று, நிபந்தனை இல்லாமல் சதக்கா செய்தல் என்று ஒன்று. நிபந்தனையோடு செய்கிற சதக்காவை தான் வக்ஃபுங்கிற பேரில் பிற்காலத்தில் அழைத்து கொண்டார்கள். அதன்படி என்ன செய்கிறாருன்னா, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் நினைஞ்சிட்டாரு. அவர் அந்த வக்ஃபு செய்யும் போதே எதுக்கு செலவழிக்கணும்னு சேர்த்து உமர் எழுதுகிறார். இப்போ சதக்கத்துஹு தில்க ஃபீ சபீலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பாதையிலையும், ஃபிர் ரிகாபி அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும், ஒரு மசாக்கீனி மிஸ்கீன்களுக்காகவும், ஒரு லைஃபி வெளியூர்லேருந்து வரக்கூடிய விருந்தாளிகளுக்காகவும், ஒப்னி சபீலி வழிப்போக்கர்களுக்காகவும், ஒரு இதில் குர்பா உறவினர்களுக்காக, உமருடைய உறவினர்களுக்காகவும் என்று என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை சதக்கா செஞ்சிட்டார். என்னென்ன பர்பஸுக்கு தான் அதை பயன்படுத்தணும், ஆனால் விற்கக்கூடாது அப்படின்னு செஞ்சார். ஒலா ஜுனாக அலாமம் வலியகு, யார் அதை வந்து பொறுப்பை ஏற்று நடத்துகிறாரோ அவர் வந்து ஐயக்குல மின்ஹுபில் மாரூஃபி, அதிலேருந்து நல்ல முறையில் சாப்பிடுவது குற்றம் கிடையாது. சம்பளம் எடுத்துக்கிறங்க. என்னுடைய சொத்தை வந்து யார் எனக்கு பிறகு நிர்வகிக்க போகிறீங்களோ அவங்க வந்து நியாயமான முறையில் பெருந்தொகை அடிச்சிடக்கூடாது. அந்த அந்த வேலைக்கு எவ்வளோ ஊதியமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறங்க. அல்லது யூக்கள் சதீகஹு, அவருடைய நண்பருக்கு சாப்பிட்ற கொடுக்கட்டும், நிர்வாகம் பண்ணக்கூடியவர் அவருக்கும் ஒரு வேண்டிய உங்களுக்கு கொடுத்துக்கிறங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தர்மம் செஞ்சார்னு வருதில்ல. இதுதான் அந்த வக்ஃபுடைய அடிப்படை. அந்த கண்டிஷன் போட்டு இந்த வக்ஃபுன்னு வார்த்தையை சொன்னோன்னே உன்னை அடங்கிறானா. வக்ஃபு செஞ்சிட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கண்டிஷன் படி செய்யக்கூடியதை தான் என்ன செய்கிறாங்க, வக்ஃபு என்கிற பெயரால் அழைக்கிறாங்க. வக்ஃபுன்னு அழைக்காவிட்டாலும் கண்டிஷனோட தர்மம்னு அர்த்தம், நிபந்தனையோட தர்மம் செய்தல் என்ற அர்த்தம். இப்போ வந்து விற்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படிங்கிற அளவில் ஒரு நிபந்தனையோடு போட்டாங்கன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு இடங்களை வந்து விற்க வேண்டிய நிலைமை வரும். விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அது இயல்பாக அப்படி செய்யக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் அந்த மாதிரி செய்யப்பட்ட சொத்துக்களை கூட விற்கிற மாதிரி வரும். ஒரு ஊருக்கு வெளியில் இருக்குன்னு வைங்க, அந்த இடம் அதை வந்து பலர் ஆக்கிரமிச்சுக்கிடுவாங்க, நம்மளால் அதை வந்து கண்காணிக்க முடியலை அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அல்லது ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கணும், அதை வந்து அரசாங்கத்திலேருந்து ரோடு போடுவதற்காக எடுத்துருவாங்கன்னு நமக்கு தெரிய வருது, நம்ம அதுக்கு முன்னாடியே விற்றுருவோம் அப்படின்ற மாதிரி விற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லது ஒரு பயன்பாட்டுக்காக வேண்டி தந்திருக்கிற இடம் வந்து அந்த இடத்தை விட இந்த இடத்த வாங்கினா அதிக லாபம் வரும், நமக்கு அதிக வருவாய் வரும், அதிக வாடகை வரும் அப்படிங்கிற ஒரு லாபத்துக்காக வேண்டி மாற்றுறதுன்னு வரும். இந்த மாதிரியான நோக்கங்கள் வரும்போது மாற்றலாமா என்பது அந்த டாபிக். பொதுவாக செய்யக்கூடாது, பொதுவாக மாற்றம் செய்யக்கூடாது. ஆனால் சில எந்த ஒரு நிபந்தனை போட்டாலும் சரி, அந்த நிபந்தனைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சில நேரங்களில் மாறலாம். நிபந்தனை என்பது சாதாரண நிலையில் தான் அந்த நிபந்தனை வந்து செல்லுபடியாகும். ஒரு அசாதாரணமான நிலை வந்துட்டுன்னு சொன்னால் அந்த நிபந்தனை வந்து நம்ம தளர்த்தப்பட்டுரும் சில காரணங்களுக்காக வேண்டி. என்னென்னலாம் முக்கியமான காரணம்னு கேட்டால், உதாரணத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது 3 காரியங்களை அல்லாஹ் வந்து உங்களுக்கு வெறுக்கிறான். ஒன்றாவது வந்து அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி பரப்புறது, ஆதாரமற்ற செய்திகளை பரப்புறது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ரெண்டாவது இலாஅத்துல் மாலி, பொருளாதாரத்தை வீணாக்குவது, நாசமாக்குறது. கசரத்து சுவால், அதிகமாக கேள்வி கேட்குறது. இந்த 3 விஷயத்தையும் அல்லாஹ் வந்து தடுத்திருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி புகாரில் 1477வது ஹதீஸில் இருக்கிறது. இந்த ஹதீஸின் பிரகாரம்
எந்த ஒரு சொத்து வீணாயிருங்கிற ஒரு நிலைமை வருதோ அந்த நேரத்தில் என்ன செய்யணும், வீணாகாமல் தடுக்கத்தான் நம்ம பாடுபடணும். இது இருந்தால் உதாரணமாக சில பகுதிகளில் நம்ம அந்த ஊருக்கே போக முடியலை, ஆளு கொஞ்சம் குடிசையை போட்டுருவாங்க, நமக்கு தெரிய வருது. அப்போ அந்த சொத்தை வீணாக போயிடும், நமக்கு உரியதை இல்லாமல் போயிடும். அப்படி வரும் என்று சொன்னால் அந்த கண்டிஷனே பேசிகிட்டு இருக்க முடியுமா? பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அதை விற்றுட்டு வேறு பக்கத்தில் வாங்கிட வேண்டியது தானே. ஊழல் தான் பண்ணக்கூடாதே தவிர அந்த இடத்துல வாங்கிக்கிடலாம். அல்லது சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பள்ளிவாசல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. கட்டி என்ன ஆகுன்னு கேட்டால் அங்கே உள்ள முஸ்லீம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி முஸ்லீமே இல்லாமல் போயிடுவாங்க. நம்ம கவனத்துக்கு அப்படி சில ஊர்கள்லாம் இருக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறது, முஸ்லீம் இல்லை. அப்போ முஸ்லீமே இல்லாத அளவுக்கு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, பள்ளிவாசல் மட்டும் இருக்கும். அப்போ அந்த பள்ளிவாசலாக இருக்கட்டும்னு போட்டால் பள்ளிவாசல் தொழுவுருக்கு தானே பள்ளிவாசல். அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த பள்ளிவாசலையே விற்றுப்புட்டு பள்ளிவாசலை ஒரு கட்டடமாக கருதி அதை விற்று அந்த ஊரை சேர்ந்தவங்க வேறு ஒரு பகுதியில் போய் அதை வாங்கி கொள்ளலாமன்னு வாங்கிக்கலாம். ஏன் நீங்கள் அப்படி விட்டீங்கன்னா வீணாக போயிடும், யாருக்கு பயனற்றதாக போயிடும், பள்ளியுடைய வேலையும் நடக்காது. அதில் நாய்கள்லாம் போய் தங்கிக்கிறேன், மாடுகள்லாம் போய் படுத்துக்கிறேன், சீட்டாடுவாங்க, குடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பயன்படும்னு வந்துருச்சுன்னு சொன்னால் பொருளாதார நாசமாகுதில் பொருள் இலாத்துல் மால், பொருள் விரயமாகிறது, வீணாகிறது, அந்த ஒரு நோக்கத்திற்கு விற்கலாமான்னு கேட்டால் விற்கலாம். கண்டிஷன் இருந்தால் கூட அதை விற்கலாம். இந்த ஹதீஸ் புகாரில் 2408, 5975, 6473, 7292, 1477 இந்த ஹதீஸுகளெல்லாம் இருக்கிறது. இது ஒரு விஷயம். அதுபோக ஒரு பொது பர்பஸுக்காக வாங்கப்பட்ட ஒரு சொத்து இருக்குன்னு வைங்க, அந்த சொத்தை நம்ம பொது பர்பஸுக்குன்னு வாங்கிட்டோம். ஆனால் வாங்கின பிறகு தெரிகிறது இதை விட அது சிறந்ததாக இருக்கும். வாங்கினதுக்கு பிறகு நமக்கு தெரிய வருகிறது இந்த இடத்தில் வாங்கிறதை விட அந்த இடத்துல வாங்கினா அது சிறப்பாக இருக்கும். ஒரு பள்ளிவாசலுக்கே நம்ம இடத்த வாங்கி விட்டோன்னு வைங்க, அப்புறம் யோசித்து பார்க்குறோம் இந்த இடத்துக்கு பள்ளிவாசலுக்கு மக்கள் வரவே மாட்டாங்க, இங்கனுக்குள்ளே பள்ளிவாசல் கட்டினா வீணாக தான் போயிடும். அப்போ நம்ம இந்த இடத்த விற்றுப்புட்டு மக்கள் வரக்கூடிய இடத்துல வாங்கினா என்ன அப்படின்னு நினைத்து வாங்கினாமான்னு கேட்டால் அதுவும் செய்யலாம் மார்க்கத்தில். அதாவது அதை விட சிறந்ததை நோக்கி போகணும். எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி அதுக்கு மேலானதை நோக்கி போகிறதுங்கிறது இஸ்லாத்திற்கு அடிப்படை தான். அதாவது பொருள் வீணாயிருங்கிற நேரத்திலையும் இந்த கண்டிஷனும் பார்க்க தேவையில்லை. அல்லது பொருள் வீணாக போகாது, ஆனால் இந்த இடத்துல வாங்கினது யாரும் வரமாட்டாங்க, தெரியாமல் வாங்கிவிட்டோம். அந்த இடத்துல வாங்கினா மக்கள் வருவாங்க, விற்றுவிட்டு அங்கே வாங்கிக்கிறங்க. அந்த நோக்கம் சிறந்ததாக இருக்கணும். வாங்குவது என்னவாக இருக்கணும், ஏற்கனவே இருந்ததை விட சிறந்தது என்கிற வகையில் மாற்றலாமாண்டா மாற்றலாம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் புகாரில் 6621 ஹதீஸில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அஹலிஃபு அலா யமீனின், நான் ஒரு சத்தியம் செய்தேனேயானால் ஃபராய்த்து கைரஹா ஹைரம் மின்ஹா, வேறு காரியத்தை அதை விட சிறந்ததாக நான் கருதினால் இல்லை அத்தைத்துள்ளது ஓ ஹைருன், எது சிறந்ததாக நான் கருதுகிறேனோ அதை செஞ்சிருவேன். சத்தியத்துக்கு நான் பரிகாரம் செஞ்சிருவேன். சத்தியத்தை முறிச்சிட்டு சத்தியம் செஞ்சு அல்லாஹ் மேலே சத்தியமாக இதை நான் தருவேன்னு சொல்லிட்டோம். ஆனால் இதை தருவதை விட அதை தருவதுதான் சிறந்தது என்று எனக்கு தெரிய வரும்போது அந்த சத்தியத்தை முறித்து விட்டு இந்த இடத்த என்ன செய்ய வேண்டியது, கொடுத்துட வேண்டியது. இப்படி நான் செஞ்சிருவேன். ஆனால் செஞ்ச சத்தியத்துக்கு பரிகாரமாக நான் என்ன செய்வேன், கஃபாரா கொடுத்துருவேன். சத்தியத்தை முறிக்கிறதுக்கு பரிகாரம் இருக்கல, 10 ஏழைக்கு உணவு, உடை அளிக்கிறது, 3 நோன்பு வைக்கிறது, அடிமை விடுதலை செய்கிறது, இந்த பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சிருவேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது புகாரில் 6621 ஹதீஸில் இருக்குது. 6622 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் நமக்கே சொல்கிறாங்க, இதை ஹலப்தாலா யமீனின், நீ ஒரு சத்தியம் செய்தால் ஃபராய்த கைரஹா ஹைரம் மின்ஹா, வேறு காரியத்தை அதை விட சிறந்தாக நீ கண்டால் இப்போ கஃபிரன் யமீனிக்க, நீ பண்ண சத்தியத்தை முறித்து விட்டு பரிகாரம் செஞ்சு விடு. பாத்தில்லதி ஓ ஹைருன், எது சிறந்ததாக இருக்கிறதோ அதை செஞ்சிரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி 6622, 6722, 7146, 7147 இதில் எல்லாம் இருக்கிறது. இது சத்தியத்துக்கு உள்ளதாக இருந்தாலும் சத்தியமும் அல்லாஹ் பேரில் செய்கிறது தானே. அல்லாஹ் வேறால் நான் இதை செய்வேன்னு சொல்லிவிட்டு அதை முறிக்க சொல்கிறாங்க. எதனால் முறிக்க சொல்கிறாங்க, அதை விட சிறந்ததாக இருக்கும்போது இதுதான் சிறந்ததுன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். அதை விட சிறந்ததாக இன்னொன்று தெரியுது என்று சொன்னால் சிறந்ததுக்கு மாறும்போது அல்லாஹ் மேலே பண்ண சத்தியம்ங்கிறதுக்கே முக்கியத்துவம் கொடுக்கல ரசூலுல்லாஹ். நீங்கள் சிறந்ததை தான் நம்ம செய்யணும். சிறந்தது ஒன்று இருக்கும்போது நம்ம சிறந்ததை விட கீழானது நம்ம எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும்,
வந்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, இதுலேருந்து சட்டம் எடுக்கலாம். வக்ஃபுங்கிறது அல்லாஹ்வுக்காக தான் கொடுத்தாச்சு. அல்லாஹ்வுக்காக கொடுத்தாலும் அதை விட சிறந்ததாக வேறொன்று தெரிய வந்தால் அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம வச்சுக்கலாம். ஒன்று அந்த சொத்து வீணாக போயிடும், பாழாக போயிடும் இருக்குது. அந்த நேரத்திலையும் அந்த சொத்தை வக்ஃபு சொத்துன்னு பார்க்க தேவையில்லை, அதை வித்துடலாம். இப்போ நம்ம வக்ஃபு போர்டு கண்ட்ரோலில் இருக்கும்போது என்ன செய்யணும்னா பர்மிஷன் வாங்கி அதுக்குரிய முறைப்படி பர்மிஷன் தருவாங்க, விற்கலாம். இந்த வக்ஃபு போர்டுங்கிற கண்டிஷனில் இருக்கும் என்று சொன்னால். அப்படி இல்லாத கிராமங்கள் அந்த பள்ளிவாசல் பேரில் சொத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை கூட அவங்க விற்கலாம். எப்படி விற்கலாம், அதை விட மேலானதாக இருக்கணும், அல்லது அந்த சொத்துக்கு இழப்பு ஏற்படணும், பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு இருக்கும் என்று சொன்னால் அப்போ அதை செஞ்சிடலான்னு ரெண்டாவது விஷயமாச்சு. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டால், நிர்பந்திக்கப்படுறோம். என்ன நிர்பந்திக்கப்படுறோம், அவன் நம்ம பள்ளிவாசலே இருக்குது, பள்ளிவாசலை அந்த இடத்துல ரோடு போடணும்னு வர்றாங்க, ரோடு அகலப்படுத்த போகிறோம்னு சொல்லி அகலப்படுத்த போகும்போது அந்த அகலமாக்குற அந்த இடத்துல உள்ள வீடுகள், கடைகள், பள்ளிவாசல்கள், கோயில்கள், சர்ச்சுகள்ன்ட்டு எதையுமே விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் இடிக்கணும்னு வர்றாங்க. இடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்கு வந்து இழப்பீடு தருவாங்க. நீ கண்டிப்பாக அரசாங்கத்தை ஒப்படைச்சிரு, அதுக்குரிய காசை வாங்கிக்கேங்கிறாங்க. இதை நமக்கு மீற முடியாது, இது நிர்பந்தம். ஒரு கவர்மெண்ட்லேருந்து அரசாங்கத்திலேருந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அவங்க ஒரு கட்டளை இட்டாங்கன்னா என்ன செய்யணும், அதை மீற முடியாது. நீங்கள் என்ன தான் போராட்டம் பண்ணாலும் இறுதி முடிவு அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் என்ன செய்யலான்னு கேட்டால், விற்றுட்டு போங்க பேசாமல், அதுக்குரிய காசை தாங்க, அந்த இழப்பீடுக்குரிய ரூபாயை தாங்க, நாங்கள் வேறு இடத்துல வாங்கிக்கிறோம். அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி தான், அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடமா இருந்தாலும் சரி, நிர்பந்தத்துக்குன்ற மார்க்கத்தில் என்ன இருக்குது, எந்த முடிவையும் நம்ம மாற்றிக்கலான்னு இருக்குது. இது நிர்பந்தத்துக்கு மாறலாங்கிறது. இந்த 4 உணவுகள் எல்லாம் ஹராமாக்குவான்ல, நிர்பந்தத்திற்கு ஆளானால் அதை வந்து இந்த ஹராமானதை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலான்ட்டு அந்த வசனம் 645, 619, 5:3, 2:173, 16:115 இந்த வசனங்கள்ல எல்லாம் நிர்பந்தமான நிலையில் வந்து சில தடுக்கப்பட்டவைகளையும் செய்யலாம் என்று அல்லாஹ் அனுமதிக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் நிர்பந்தமான நிலையில் ஒரு குஃப்ரான இறை மறுப்பான சொல்ல சொன்னால் கூட குற்றம் கிடையாது. 16:106 டேய் சொல்கிறா ஓம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கொன்றுவேங்கிறான். கொன்றுவான்னு தெரியுது, நம்மளை உயிரை காப்பாற்றுறக்கா என்ன செய்யலாம், அந்த வார்த்தையை கூட சொல்லிக்கிறலாம், இல்லை குற்றம் பிடிக்க மாட்டான்னு இருக்கிறது. அப்போ நிர்பந்தம் என்கிற 3 காரணம் தான் மொத்தம். அதாவது நீங்கள் வக்ஃபாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி, அல்ல பள்ளிவாசலுக்கு வக்ஃபுங்கிற பேரில் இல்லாமல் எழுதி கொடுக்கப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த சொத்து பாழாகிவிடும் என்று சொன்னால் அதை வித்துடலாம். பாழாகாத இடத்துல கொண்டாந்து வச்சுக்கிற வேண்டியது தானே. அல்லது அந்த அந்த சொத்துக்கள் வந்து கட்டாயப்படுத்தி தர்றியா இல்லையா அப்படிங்கிற அளவில் ஒரு நிலைமையாக இருந்துச்சின்னு சொன்னாலும் அதை விற்றுப்படலாம். அல்லது அதை விட மேலானதாக இருக்கும் என்றால், அதை விட மேலானதாக இருக்கும் என்றால் இருக்கிறத விற்றுப்பிட்டு மேலானதை நோக்கி நம்ம என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். இது வந்து ஈதுகாவுக்கு தான் சட்டம், பள்ளிவாசலுக்கு இதுதான் சட்டம், எல்லாத்துக்குமே தான் சட்டம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு தகவலுக்கு தான் இது ஆதாரத்துக்கு கிடையாது. இப்னு தைமியா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது கூஃபாவில் ஒரு மஸ்ஜித் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல் வந்து கடத்தெருவுக்கு தான் பொருத்தமான இடமா இருக்குதுன்னு நினச்சி உமர் லீலான காலத்தில் என்ன செய்கிறாங்களாம், அந்த கூஃபாவில் இருந்த அந்த மஸ்ஜிதை இடிச்சுவிட்டு அதை கடத்தெருவு ஆக்கிக்கிட்டு வேறு ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னா பள்ளிவாசலை கட்டினாங்க. இது ரொம்ப மக்கள் வர கஞ்சஸ்டாக இருக்கிறது, இது பள்ளிவாசலுக்கு ஏற்றதா இல்லை, அதனால் இதை இடித்து கடத்தெருவு ஆக்கி விட்ருவோம், அதுக்கு பதிலாக இந்த இடத்துல கட்டுறோன்னு சொல்லி உமர் அவர்களுடைய ஆட்சியில் கூஃபா நகரத்தில் ஒரு பள்ளிவாசலையே கடத்தெருவு ஆக்கிவிட்டு வேறொரு இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலை கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இப்னு தைமியா அவருடைய ஃபத்தாவாவில் சொல்கிறாரு. இதுக்கு எந்த ஆதாரத்தில் சொல்கிறான்னு தெரியல, இதை தேடி பார்த்தா நமக்கு நேரடியாக கிடைக்கல. ஆனால் இப்னு தைமியா அவருடைய நூலில் எழுதியிருக்காரு, ஏதோ சில வரலாற்று நூல்களை பார்த்தா எழுதியிருப்பார். அப்போ வந்து அப்படி செய்யலாம். எதுக்குன்னா தகவலுக்கு தான். பள்ளிவாசலாக இருந்ததையே கடத்தெருவாக்கிவிட்டு வேறொரு இடத்துல போய் அந்த பள்ளிவாசலை அதே அளவுக்கு அதை விட சிறப்பான ஒரு பள்ளிவாசலை கட்டியிருப்பார். அது மாதிரியான விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து காபத்துல்லாவில் வந்து அந்த ஒரு போர்வை மாதிரி போத்திருப்பாங்கள்ல, அந்த காபத்துல்லாவுடைய ட்ரெஸ், அந்த ஆடை மாதிரி கருப்பு கலரில் போட்டிருக்காங்கல்ல, அதை வருஷம் அதை மாற்றுவாங்க. மாற்றும் போது என்ன செய்வாங்கன்னா உமர் லீலானவர்கள் அந்த போர்வை எடுத்து அதை கட் பண்ணி அந்த ஹஜ்ஜில் வர்றவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பகுதியை கொடுத்துருங்கன்றுவாங்க. அது வக்ஃபுடைய பொருள் தானே, அது தூக்கி கலட்டி போனால் வீணாக போயிடும். வேறு ஸ்க்ரீனை போட்டுருவாங்க. பழைய ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க, வேறு ஒன்றை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த திரையை மாற்றிடுவாங்க. அந்த துணி தூக்கி குப்பையிலே போட முடியும்,
மக்களுக்கு பயன்படுற மாதிரி என்ன செய்யலாம், பறக்கத்துக்கு வச்சுக்கிற கூட விரும்புவாங்க. காபா உடையில் இருந்த ஒரு துணிதானேன்னு சொல்லி. அதனால் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஆள் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கன்னு உமர் அவர்கள் கொடுப்பார்கள். வக்குஃபு செய்யப்பட்டதுன்னு பார்க்குறது கிடையாது. வீணாகக்கூடாது. வீணாகும்னா வீணாக்குறது என்ன அர்த்தம்? அது யாருக்கா கொடுத்துட வேண்டியதானே. சில பொருள்கள் பள்ளியாசலுக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அது வீணாக போகும்னு தெரியுது. வீணாகிறதை விட யாருக்காவது பயன்படுறதா இருந்தால் என்ன செஞ்சிடலாம், அதை கொடுத்துக்கிறலாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி இப்னு தைமியா அவர்கள் இந்த ஆதாரங்கள்லாம் சொல்லி மேற்கொண்டு இதையும் அவர் சொல்கிறார். ஆனால் இதுக்கு ஒரு ஆதாரம் காட்டலை. உமர் அவர்கள் செஞ்சார்கள் என்பதற்குரிய ஆதாரம் எந்த நூலிலேருந்து எடுத்தார் என்பதை சொல்லலை. ஆனால் இது ஹதீஸாக இருந்தால் நம்ம தேடி எடுக்கலாம், வரலாறு தானே, அப்படி செஞ்சார்னு வருது. இப்போ நமக்கு அடிப்படை என்னென்னு கேட்டால், எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி 3 நோக்கங்கள் இருக்குமேயானால் அந்த நோக்கங்களுக்கு நம்ம மாற்றலாம். வக்குஃபுன்னா பள்ளிவாசலே மாற்றலாம். ஒரு பள்ளிவாசலாக இருந்தால் கூட அந்த பள்ளிவாசல் ஒரு ஊரில் பள்ளிவாசல் கட்டுறோம், அங்கே உள்ளவன்னா எல்லாம் காலி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு முஸ்லீமே இல்லாமல் போயிட்டாங்க. பள்ளிவாசல் மட்டும் இருக்கும், பாங்கு சொல்லக்கூட ஆள் இருக்காது. அது பள்ளிவாசலாக இருந்தது, அது அப்படியே பார்க்குறது. அப்படியே பொருள் வீணாக போகுது, பயனற்று போகுதுப்பா. அது யூஸ் இல்லாமல் போகுது. யூஸ் இல்லாமல் போகிறது அல்லாஹ் வெறுக்கிறாங்கிறாங்க. 3 காரியத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். அதில் ஒன்று என்னது, இலாத்துல் மால், பொருளாதாரத்தை நாசமாக்குறது. அப்படிங்கிற வகையில் இப்போ ஈதுகான்னு பேரணாம்பட்டில் ஈதுகான்னு ஒரு இடம் வாங்கினாங்க. அதை விட நான் விசாரித்த வகையில் அவங்கள்ட்ட கிடைச்ச தகவல் என்னன்னு கேட்டால், அது ஒரு நபர் தான் வாங்கி கொடுத்துருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, இதை விட இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஒரு 4 கிரவுண்டு தான் கொடுத்துருக்குறீங்க, அதில் 2 ஏக்கர் வாங்கலாம், கொஞ்சம் தள்ளி போனோம்னா அதில் ஸ்கூலும் கட்டிக்கிறலாம், ப்ளஸ்ஸு அதே அந்த திடல் உள்ள இடமும் கிடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சம்மந்தப்பட்டவரை நினைஞ்சிட்டாரு, அதை ஒப்புக்கொண்டுட்டாரு அப்படின்னு அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது சொல்கிறாங்க. அது போகமா எல்லாருமே மசோரா பண்ணி இதை விட அதை நல்லதுன்னு வாங்கிட்டு போங்க, அதை வாங்கி விற்று தின்றக்கூடாது. ஒரு விஷயத்தை வக்ஃபுன்னு செய்யப்பட்டது மாற்றுறதா இருந்தால் அதுக்கு நிகரான அதுக்கு மேலான ஒன்றை என்ன செய்யணும், நம்ம அதை வாங்கிட்டு செய்கிறதுக்கு தப்பு கிடையாது. எனக்கு தான் அதில் எந்த குற்றமும் வராது. அது ஒரு தகவலுக்கு தெரிஞ்சுக்கிறங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு காயல்பட்டிருந்த ஒரு சகோதரி கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விதமான சம்பாத்தியத்தை கெட்ட சம்பாத்தியம்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 சம்பாத்தியம் என்னன்னு கேட்டால், மஹ்ருல் பகி, ஒரு விபச்சாரி விபச்சாரத்தின் மூலம் சம்பாதிப்பது, அது மகா கெட்டது. சமனுல் கல்வி, நாய் விற்ற காசு, நாயை விற்று அதை காசாக்குறது, அந்த கெட்ட சம்பாத்தியம். அது நாயை விற்கக்கூடாது. 3வது கஸ்புல் ஹஜ்ஜாம், ஹஜ்ஜாம்னு சொன்னால் ஹிஜாமத்துங்கிறாங்கல்ல, ரத்தம் குத்தி வாங்குற, அந்த ரத்தம் குத்தி எடுப்பாங்கல்ல, அந்த காலத்தில் ஒரு நோய்க்காக வேண்டி ரத்தம் குத்தி எடுத்தல்னு ஒரு சிகிச்சை முறை இருந்துச்சு. அதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை, அன்றைய அரபுகள்கிட்ட ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அது ஒரு வைத்திய முறை நினைத்து எல்லாரும் செய்வார்கள். அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களே ரத்தம் குத்தி எடுத்துருக்குறாங்க, அவருக்கு கூலி வேற கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்பாத்தியத்தை கெட்ட சம்பாத்தியம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, அது சரியான்னு கேட்குறாங்க. அதாவது அந்த ஹஜ்ஜாம்னா பார்பர் வேலையெல்லாம் அது மாதிரி உள்ளது தான், முடிவெட்டுருக்கு சம்பாத்தியம், அதெல்லாம் இந்த சேர்ந்தது தான். அதையும் சேர்த்து அவங்க செய்வாங்க. அந்த யார் அந்த ஹஜ்ஜாம்ங்கிற ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரத்தம் குத்தி வாங்குகிற வேலையும் எடுப்பார்கள், அதோட முடியை சீர்திருத்தம் பண்ணுறது, முடிவெட்டுறது, இந்த மாதிரி காரியங்களையும் அவங்க செய்வாங்க. அப்போ இப்படி செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல சம்பாத்தியம் இல்லை, கெட்ட சம்பாத்தியம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களே சில ஆட்களுக்கு கூலி கொடுத்துருக்குறாங்களே, அது சரியான்னு கேட்குறாங்க. இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிறது. முஸ்லீமில் இன்னொரு இடத்துல இன்னொரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், சமனுல் கல்வி ஹபீசுன், நாய் வித்த காசு மகா கெட்டது, மஹ்ருல் பகி ஹபீசுன், ஒரு விபச்சாரியுடைய சம்பாத்தியம் மகா கெட்டது, விபச்சாரத்தின் மூலம் சம்பாதிக்கிறது மகா கெட்டது. கஸ்புல் ஹஜ்ஜாமி ஹபீசுன், ஹஜ்ஜாமுடைய சம்பாத்தியமும் ஹபீஸ் மகா கெட்டது அப்படிங்கிற வார்த்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. இதுக்கு மாத்தமாக என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் அதே முஸ்லீமில் வருது, ஹஜமுஹு அபு தைபான்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த ரத்தம் குத்தி எடுக்கிற அந்த சிகிச்சையை செஞ்ச உடனே அமர் லஹு பிசா ஐனே, ரசூலுல்லாஹ் 2 மரக்கால் கோதுமையோ பேரிச்சம்பழமோ ஏதோ கொடுக்க சொல்லி அவருக்கு மின் தாமின் 2 மரக்கால் உணவு, அந்த உணவுங்கிறது பேரிச்சை திராட்சை கோதுமை எல்லாம் உணவு தான்,
ஏதோ ஒரு உணவு கொடுத்துருக்குறாங்க, கொடுக்க சொல்லி கட்டளையிட்டார்கள். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. ரெண்டு முரணாக இருந்தால் முரணாக தான் இருக்குது. ஆனால் எது இஸ்லாமிய அடிப்படைக்கும் அந்த கோட்பாடுக்கும் ஏற்றதாக இருக்கிறதோ அதை நம்ம ஏற்றுக்கிறணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கெட்டதுன்னு சொல்லிவிட்டு அது கூலி கொடுத்துருப்பாங்களா? அது ஒரு கெட்ட சம்பாத்தியப்பா. சும்மா ஓசியை முதல்ல ஓசியை எவனா செய்வானா? ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வைத்திய தொழில். இரத்தங்குத்தி எடுத்தல் என்பது அன்றைய காலத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறை, அந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு முறை. அது நிஜமாக அது மருத்துவமாக இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அப்படி ஒரு மருத்துவ முறை இருந்தது. அந்த மருத்துவத்தை செய்கிறவர் ஓசியை செய்வாரா? சேவை செய்ய முடியுமா? அவர் அந்த கூலி எதிர்பார்க்கத்தானே செய்வார். அப்போ அது ஒரு வேலை. அதுக்கு ரசூலுல்லாஹ் கூலியை கொடுக்குறாங்க. பொதுவாக எந்த ஒரு வேலைக்குமே உரிய கூலியை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அது கெட்டதும்னு சொன்னால் கெட்ட காரியத்தை கெட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் நல்ல காரியத்தை ஒரு உழைப்பு தானே இது. முடிவெட்டுறதுக்கு கெட்ட வேலையாது. அதுவும் நல்ல வேலை தானே. அதுவும் மனிதனுக்கு தேவையான ஒரு வேலை தானே. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே கூலி கொடுத்தும் இருக்கிறாங்க, அது கெட்ட சம்பாத்தியம்னு சொல்லியிருக்கிறாங்க என்று வந்தால் எதை நம்ம எடுத்துக்கொள்ளணும்? முரணாக தான் வருது, மாற்று கருத்து கிடையாது. முரணாக ரெண்டையும் எடுத்துக்கிற முடியுமா? அது நல்லதுன்னு தான் கெட்டதுன்னு தான் இப்படி சொல்கிறது. நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுங்கள், கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லுங்கள். இதை ஏற்றுக்கிட்டு அதை மறுக்கணும், அதை ஏற்றுட்டு இதை மறுக்கணும்னு வந்துருச்சு. அப்போ ரெண்டையும் இணைச்சிக்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது. அவ்வளோ சில ஆளுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதை கூலி வாங்குறது கெட்டதுன்னா அவ்வளோ நல்லது இல்லைன்னு அர்த்தம். ஹபீஸுன்ற வார்த்தை கெட்டதுன்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் என்ன போட்டு நீங்கள் வியாக்கியானம் கொடுக்குறீங்க? அதனுடைய கருத்து என்னவோ அந்த கருத்தை சொல்லுங்கள். இந்த கருத்தை மறுக்கிறீங்க, இந்த கருத்தை சொன்னால் அந்த கருத்தை மறுக்கிறீங்க. ரெண்டு தானே வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ தைபா என்பவருக்கு அந்த ஹிஜாமத்துக்கு கூலி கொடுத்தார்கள். அந்த வேலையை செஞ்சதுக்காக வேண்டி இந்த உனக்குரிய கூலியை வாங்கிக்கங்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் செஞ்சதுனாலையும் இதுதான் ஏற்புடையதாக இருக்குது. ஒன்று, பொதுவாக இந்த மாதிரி வேலையெல்லாம் கெட்டதுன்னு சொன்னால் எவன் செய்வான்? அப்புறமேலு எல்லா வேலைகளும் எல்லோரும் செஞ்சாத்தானங்க அந்த உலகம் சீராக அமையும். இதெல்லாம் கெட்ட வேலை, இதெல்லாம் பார்பர் ஷாப்லாம் நான் வைக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அப்புறம் யார் தான் அந்த முடிவெற்ற வேலையை செய்வாங்க? ஆள் இல்லாமல் போயிடும். அப்புறம் ப்ராக்டிக்கலாக எல்லா வேலைகளும் நடக்கணுமாக இருந்தால் இன்னும் சொல்ல போனால் அதிக கூலி வாங்க அவனுக்கு தான் தகுதி இருக்கிறது. அடித்தட்டில் கிடக்கிறான் அவனுக்கு இந்த மாதிரி பிழைச்சி சம்பாதிப்பதற்கு அந்த மாதிரி ஆளுக்களை தான் நம்ம ஊக்குவிக்கிற அளவு கொடுக்கணும். அந்த வேலைக்கு யாரும் போக மாட்டான். அப்படிப்பட்ட ஒன்றில் கூலி வாங்குறது ஹராமு, கெட்டது அப்படின்ற சொன்னார்கள்னா அது சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ புரிதலில் தவறு நடந்திருக்குது, ரசூலுல்லாஹ் கூலி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி முஸ்லீமில் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அந்த கூலி கொடுத்தாங்கல்ல அந்த அபூ தைபா என்பவருக்கு, அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, உளவுக்கான சுஹுத்தன், இது ஒரு கெட்டதாக இருக்குமே ஆனால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கெட்டதுன்னு சொல்லிவிட்டு அது கூலி கொடுத்துருப்பாங்களா? அது ஒரு கெட்ட சம்பாத்தியப்பா. சும்மா ஓசியை முதல்ல ஓசியை எவனா செய்வானா? ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வைத்திய தொழில். இரத்தங்குத்தி எடுத்தல் என்பது அன்றைய காலத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறை, அந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு முறை. அது நிஜமாக அது மருத்துவமாக இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அப்படி ஒரு மருத்துவ முறை இருந்தது. அந்த மருத்துவத்தை செய்கிறவர் ஓசியை செய்வாரா? சேவை செய்ய முடியுமா? அவர் அந்த கூலியை எதிர்பார்க்கத்தானே செய்வார். அப்போ அது ஒரு வேலை. அதுக்கு ரசூலுல்லாஹ் கூலியை கொடுக்குறாங்க. பொதுவாக எந்த ஒரு வேலைக்குமே உரிய கூலியை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அது கெட்டதும்னு சொன்னால் கெட்ட காரியத்தை கெட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் நல்ல காரியத்தை ஒரு உழைப்பு தானே இது. முடிவெட்டுறதுக்கு கெட்ட வேலையாது. அதுவும் நல்ல வேலை தானே. அதுவும் மனிதனுக்கு தேவையான ஒரு வேலை தானே. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே கூலி கொடுத்தும் இருக்கிறாங்க, அது கெட்ட சம்பாத்தியம்னு சொல்லியிருக்கிறாங்க என்று வந்தால் எதை நம்ம எடுத்துக்கொள்ளணும்? முரணாக தான் வருது, மாற்று கருத்து கிடையாது. முரணாக ரெண்டையும் எடுத்துக்கிற முடியுமா? அது நல்லதுன்னு தான் கெட்டதுன்னு தான் இப்படி சொல்கிறது. நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுங்கள், கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லுங்கள். இதை ஏற்றுக்கிட்டு அதை மறுக்கணும், அதை ஏற்றுட்டு இதை மறுக்கணும்னு வந்துருச்சு. அப்போ ரெண்டையும் இணைச்சிக்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது. அவ்வளோ சில ஆளுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதை கூலி வாங்குறது கெட்டதுன்னா அவ்வளோ நல்லது இல்லைன்னு அர்த்தம். ஹபீஸுன்ற வார்த்தை கெட்டதுன்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் என்ன போட்டு நீங்கள் வியாக்கியானம் கொடுக்குறீங்க?
அதனுடைய கருத்து என்னவோ அந்த கருத்தை சொல்லுங்கள், இந்த கருத்தை மறுக்கிறீங்க, இந்த கருத்தை சொன்னால் அந்த கருத்தை மறுக்கிறீங்க, ரெண்டு தானே வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ தைபா என்பவருக்கு அந்த ஹிஜாமத்துக்கு கூலி கொடுத்தார்கள். அந்த வேலையை செஞ்சதுக்காக வேண்டி இந்த உனக்குரிய கூலியை வாங்கிக்கங்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ரசூலுல்லாஹ் செஞ்சதுனாலேயே இதுதான் ஏற்புடையதாக இருக்குது. ஒன்று, பொதுவாக இந்த மாதிரி வேலையெல்லாம் கெட்டதுன்னு சொன்னால் எவன் செய்வான்? அப்புறமேலு எல்லா வேலைகளும் எல்லோரும் செஞ்சால் தானங்க அந்த உலகம் சீராக அமையும். இதெல்லாம் கெட்ட வேலை, இதெல்லாம் பார்பர் ஷாப்லாம் நான் வைக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அப்புறம் யார் தான் அந்த முடிவெற்ற வேலையை செய்வாங்க? ஆள் இல்லாமல் போயிடும். அப்புறம் ப்ராக்டிக்கலாக எல்லா வேலைகளும் நடக்கணுமாக இருந்தால், இன்னும் சொல்ல போனால் அதிக கூலி வாங்க அவனுக்கு தான் தகுதி இருக்கிறது. அடித்தட்டில் கிடக்கிறான் அவனுக்கு இந்த மாதிரி பிழைச்சி சம்பாதிப்பதற்கு அந்த மாதிரி ஆளுக்களை தான் நம்ம ஊக்குவிக்கிற அளவு கொடுக்கணும். அந்த வேலைக்கு யாரும் போக மாட்டான். அப்படிப்பட்ட ஒன்றில் கூலி வாங்குறது ஹராமு, கெட்டது அப்படின்ற சொன்னார்கள்னா அது சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ புரிதலில் தவறு நேர்ந்திருக்குது, ரசூலுல்லாஹ் கூலி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி முஸ்லீமில் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அந்த கூலி கொடுத்தாங்கல்ல அந்த அபூ தைபா என்பவருக்கு, அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, உளவுக்கான சுஹுத்தன், இது ஒரு கெட்டதாக இருக்குமே ஆனால் லம் யூத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஒரு கூலி கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாரு. இதுவும் முஸ்லீமில் வருது. அதே மாதிரி புகாரியில் வரும்போது அதை இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. புகாரில் 2103வது ஹதீஸில் வருகிறது, உளவுக்கான ஹராமன், இது ஒரு ஹராமான வருவாயாக இருந்தால் லம் யூத்திஹி, அவருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டாங்களே, கொடுத்துருக்காங்களே கூலி கொடுக்குறது ஹராமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் கொடுத்தே இருக்க மாட்டார்களே அப்படின்னு சொல்கிறாரு இப்னு அப்பாஸ். அதே வேறு வாசகத்தை கொண்டு புகாரில் 2279வது ஹதீஸில் வருகிறது, உளவு அலிம கராஹியத்தன், இது ஒரு வெறுக்கத்தக்கது என்று ரசூலுல்லாஹ் தெரிந்திருந்தார்கள் என்று சொன்னால் லம் யூத்திஹி, அவர் கொடுத்துருக்க மாட்டார்களே. அதனால் அது கெட்ட சம்பாத்தியம்னு வரக்கூடிய செய்திகளை இப்னு அப்பாஸ் மறுக்கிறார். எதை வச்சு மறுக்கிறாரு? ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்கிறத வச்சு மறுக்கிறார். ஒரு கெட்டதை ரசூலுல்லாஹ், அவன் சம்பாத்தியம் ஹராம்னா கொடுக்குறதும் ஹராம் தானே வரும். கெட்ட சம்பாத்தியம்னு சொன்னால் சம்பாத்தியம் 2 சைடு தானே, ஒருத்தன் கொடுப்பான் ஒருத்தன் வாங்குவான். வாங்குவது கெட்டதுன்னா கொடுக்குறதும் கெட்டது தானே. லஞ்சம் வாங்குறது கெட்டதுன்னா லஞ்சம் கொடுக்குறதும் கெட்டது தான். அப்போ அந்த மாதிரி வந்துருமே. இப்போ ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்குறாங்களே அது ஹராமும் அல்ல மக்ரூஹும் அல்ல அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சொல்கிறார். அப்போ இதெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த கஸ்புல் ஹஜ்ஜாமுடைய சம்பாத்தியம் கெட்டதுன்னு வரக்கூடியது அது ஒரு பொய்யான செய்தி தான், கண்டிப்பாக பொய்யான செய்தி. ஏன்னு கேட்டால் அதுக்கு மீனிங்கே இல்லாமல் போகுது. என்னென்னு கேட்டால், ஒரு அடித்தட்டில் உள்ள ஒருத்தனுடைய உழைப்புக்கு கூலி கொடுக்காமல் இருக்கிற மாதிரி வருது. அவன் அதை வச்சு வேறு எதாவது சம்பாதிப்பான். அவன் ஹஜ்ஜாம் அவ்வளோ தான் தெரியும், அதை வச்சு அவன் வாழ்வாதாரம் ஓடணும். அந்த சம்பாத்தியம் கெட்டதுன்னு சொன்னால் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க இப்படி சாப்பிடப்ப ஓசியாக செய்வானா? உலகத்தில் அவனா செய்ய முடியுமா? ப்ராக்டிக்கலுக்கு சரி வராது. அந்த கருத்து நடைமுறைக்கு சரி வராது. எந்த வேலை செஞ்சவனை அதற்குரிய கூலி இல்லாமல் செய்ய முடியவே முடியாது. கூலி வாங்கினா தான் அவன் குடும்பத்தை நடத்த முடியும். அப்படி ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுது அனுமதிக்கப்பட்ட ஒரு தொழிலாகவும் இருக்குது. இல்லாட்டி ஹஜாமத்தை செய்யாதுன்னு தடுத்தாங்களா? இல்லாட்டி ஹஜாமத் செஞ்ச குற்றவாளியாக கெட்ட காரியத்தில் ஒருத்தன் கூலி வாங்குறது கெட்டதாக இருக்குமே, அதனால் அந்த காரியமும் கெட்டது தானே. அப்போ இனிமேல் யாரும் முடிவெற்ற வேலையை செய்யக்கூடாது, இனிமேல் யாரும் இந்த ரத்தம் குத்தி வாங்குற வேலையை செய்யக்கூடாதுன்னு தடுத்துருக்கலாம். ரசூலுல்லாஹ் தடுக்கலையே, அது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கல. அனுமதிக்கப்பட்ட அல்லாஹ் ஒரு செயலை அனுமதிச்சையும் போட்டு அதை சம்பாதிக்கிறது ஹராம்னு சொல்லுவானா? ஒரு காரியத்தை அனுமதியும் கொடுத்துட்டு இதை இது காசு வாங்காத அப்படின்னு நல்லா எப்படி சொல்லுவான்? அப்போ இது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்க போய் தான் ரசூலுல்லாஹ் செஞ்சு என்ன செஞ்சுருக்காங்க, கூலியும் கொடுத்துருக்குறாங்க. அதான் நடைமுறைக்கும் சரியாக வரும். இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்கலாம் பசியில் செத்துருவாங்க. கூலியே கிடையாது, ஓசியாக செய்யினா ஒன்று அந்த வேலையை விட்டுருவான், இல்லாட்டி வறுமையில் செத்துருவான். அப்படி ஒரு தத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லவே மாட்டாங்க. ஏதோ ஒரு புரிதலில் ஒருத்தர் தவறான முறையில் நினைஞ்சிருக்கிறாரு, அதை அறிவித்திருக்கிறாரு என்று தான் நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கிறணும். அடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக குறிப்பிட்டிருந்தோம். அது என்ன கேள்வின்னு கேட்டால், ஒரு மனைவிக்கு குழந்தை பெறவில்லை என்ற காரணத்திற்காக அவளை விவாகரத்து செய்யலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படி செய்ய முடியாது, பிள்ளை இல்லைங்கிறதுக்கான விவாகரத்து பண்ணுற ஒரு அநீதி தானது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, அதாவது தலாக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் சில நேரத்தில் அது அநீதியாகவும் இருக்கும். அதாவது அந்த உரிமை அவனுக்கு உரிமையாக இருந்தால் கூட
தக்க காரணம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு அநியாயமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அப்போ ஒரு ஹதீஸை நான் சொல்லியிருந்தேன். அதை யாவப்படுத்தி கேட்குறாங்க. அந்த பதிலில் சொல்லி இருந்தீங்க, அது என்ன சம்பவம்னு கேட்டால், அபு அய்யூப் என்பவர் தனது மனைவி விவாகரத்து செய்து விட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் இதை கேள்விப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, இன்ன தலாக்க உம்மி அய்யூப கான ஹூபன். அந்த அபு அய்யூப் என்பவர் அவருடைய மனைவியாகிய உம்மு அய்யூப் என்பவரை விவாகரத்து பண்ணியது கான ஹூபன், அது பாவமாக இருக்கிறது, அவர் விவாகரத்து பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ், தக்க ரீசன் இல்லாமல் விவாகரத்து பண்ணியிருக்கிறார். செல்லுங்கிற விஷயம் வேறு, விவாகரத்துங்கிறது செஞ்சிட்டா செல்லுங்கிற விஷயம் வேறு. ஆனால் அது அநியாயம் பண்ணிட்டார் அவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தலாக்குங்கிறது தக்க காரணம் இல்லாட்டாலும் உலக சட்டத்தில் அது தலாக்கு செல்லுமா இருந்தாலும் அது அநியாயம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க என்று இந்த ஒரு ஹதீஸை, தபுரானியில் வரக்கூடிய இந்த ஒரு ஹதீஸை நான் சொல்லியிருந்தேன். இந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது பலவீனமான ஹதீஸ் என்று சொல்கிறார்களே. சில அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இது அறிவிக்கக்கூடிய ஆளில் யஹ்யா பின் அப்துல் ஹமீத் என்பவர் இருக்கிறாரு, இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது என்னென்னு கேட்குறாங்க. இது யஹ்யா பின் அப்துல் ஹமீத், யஹ்யா பின் அப்துல் ஹமீத் அல் ஹுமானி என்று சொல்லப்படக்கூடியவர், அதனுடைய அறிவிப்பாளரில் வர்றது நிஜம்தான். இவர் பலவீனமானவர் என்று சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறது நிஜம்தான். ஆனாலும் பலவீனமானவர் என்று சொல்கிறதை விட பலவீனமானவர் இல்லைன்னு சொன்னவங்களும் நிறைய இருக்கிறார்கள். முக்கியமான விமர்சனம் என்னன்னு கேட்டால், அஹ்மது பின் ஹம்பல் அவரை பலவீனமானவர் பொய்யர்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கிறது. நசை அவர் லைஃப் பலவீனமானவர் என்று சொன்னதாக இருக்கிறது. அனி இப்னுல் மதீனி அவரும் பலவீனம் என்று சொன்னதாக இருக்கிறது. ஏராளமான அறிஞர்கள் அவரை பாராட்டு விதமாக தான் சொல்லியிருக்கிறார்கள். இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இவர் யஹ்யா பின் அப்துல் ஹமீது என்கிறவர் சாதாரண அறிவிப்பாளர் கிடையாது. இவர் ஹாஃபில்ங்கிறாங்க. ஹாஃபில்னு சொன்னால் பல ஆயிரம் ஹதீஸுகளை மனனம் செய்தவரை ஹாஃபில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹதீஸுகளை எல்லாம் மனனம் செய்திருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மேதையாக அவர் இருந்திருக்கிறார். இரண்டாவதாக அவர் இந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் நூல் எழுதியிருப்பாங்கள்ல, முஸ்னதுகள், அந்த மாதிரி இவர் ஒரு முஸ்னது யஹ்யான்னு ஒன்று எழுதியிருக்கிறார். எப்படி அஹ்மது பின் ஹம்பல் எழுதியிருக்கிறாங்களோ, பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்களோ, அந்த மாதிரி இவரே ஒரு ஹதீஸ் தொகுப்பாளர். அஹ்மது பின் ஹம்பல் காலத்தில் வாழ்ந்தவர். அப்போ அஹ்மது பின் ஹம்பல் மாதிரியே இவர் ஒரு முஸ்னது எழுதியிருக்கிறார். கூஃபாவில் உள்ளவரில் இவர் தான் ஃபஸ்ட்டு எழுதினவர். ஒரு சாதாரண அறிவிப்பாளருங்கிற மாதிரி வச்சு பார்க்காம இவர் ஒரு ஹாஃபிலாக இருக்கார். இவர் அஹ்மது, புகாரி, முஸ்லீம் மாதிரியான ஹதீஸ் நூல் தொகுத்த ஒரு திருமதிலாம் இருக்காங்கள்ல, அந்த மாதிரியான தரத்தில் உள்ளவராக அவர் இருந்திருக்கிறார். அவரை பற்றி வந்த விமர்சனங்களை பார்க்கும் பொழுது ஒரு காழ்ப்புணர்வில் செஞ்ச விமர்சனம் மாதிரி தான் நம்ம கருத முடிகிறது. அஹ்மது இமாம் இவர் ஒரு பொய்யர்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால், இவர் அஹ்மது எனக்கு அறிவித்தார்னு ஒரு ஹதீஸ் அறிவிச்சிட்டார். அதை அஹ்மது இமாம்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் இந்த ஹதீஸ் அறிவித்ததா சொல்கிறாங்களே, இவர் யஹ்யா சொல்கிறாருன்னு கேட்கும்போது அவருக்கு அதுதான் பொய்யர், நான் அவருக்கு அறிவிக்கலை அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு விஷயம் இருக்கிறது. இது அஹ்மதுடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கிற முடியாது. ஏன் ஏற்றுக்கிற முடியாதுன்னு கேட்டால், அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் வாழுகிற காலத்தில் தான் இது அறிவிக்கிறார். ஒரு ஆள் பேரில் பொய் சொல்கிறதா இருந்தால் அவர் மூத்தா போன பிறகு தான் அப்படி சொல்லுவாங்க. அவர் ஊரில் அவரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அஹ்மது சொன்னார்னு சொன்னால் நாளைக்கு போய் அஹ்மதுகிட்ட கேட்க மாட்டாங்களா? அவர் மறுத்துட மாட்டாரா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் பொய் சொல்ல வாய்ப்பு இல்லை. அஹ்மது மறந்துருக்கலாம். அஹ்மது மறந்துருக்கலாங்கிறது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. ஒருத்தர் பொய் சொல்வார் என்பது ஒரு பழி, குற்றச்சாட்டு. அப்போ இவர் அஹ்மது அவர் பொய்யர்னு சொன்னார்னு சொன்னால் அவர் சொன்னது அவரே மறந்துருக்கலாம். ஏன்னு கேட்டால், இதே அஹ்மது அவர்கள் சொன்னதாக முரண்பட்ட கருத்து வேறு வருது. லைசபி அபி ஹசான் பாசுன், அபு ஹசான்னா இவருடைய பட்ட பேர். யஹ்யாவுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது அப்படிங்கிறாரு. மேலும் கான சதுகன், அவர் உண்மையாளராக இருந்தார்னு அஹ்மது சொல்கிறார். பொய்யர்னு சொன்னதாக வருது, உண்மையாளர்னு சொன்னதாகவும் இருக்கிறது. அதே மாதிரி மத்தியன்கிறவர் சொல்கிறாரு, நான் அஹ்மதுட்டு நான் கேட்டேன், நீங்கள் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, யஹ்யா பற்றி தெரியுமாண்டு.
அவர் சொன்னார் லா ஆரிஃபி, எனக்கு தெரியாது, அவரை பற்றி தெரியாதுங்கிறார். ஒரு ஆளை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொன்ன ஒரு ஆள் வந்து பொய்யன்னு சொல்லுவாரா? தெரியாதுன்ட்டார். அப்போ இவர் மத்தின்னு கேட்குறாரு, கான சிக்கத்தன், அவர் ரொம்ப நம்பிக்கையான ஆளத்தானே இருந்தார் அப்படின்னு இவர் கேட்குறார். அப்போ அப்போ அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, அன்தும் ஆரஃபி மஷாயிக்கும், உங்களுடைய ஷேகுமார்கள், உங்களுடைய ஆசான்களை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். உங்கள் ஊரில் இருக்கார், அவர் நம்பகமானவருங்கிறீங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டு தான் அப்படிங்கிறார். அப்போ அவர் அந்த நம்பகமானவர் என்று அந்த மக்கள் சொல்வதை வந்து அந்த மக்கள் சொன்னால் ஓகே அப்படிங்கிறத வந்து என்ன செய்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அகமது வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மாத்தமாகவும் சொல்லியிருக்கிறார். யாக்கூப் இப்னு சுஃபியான் என்பவர் சொல்கிறாரு, அகமது பின் ஹம்பல் வந்து இவர் விஷயமாக கெட்ட அபிப்பிராயம் கொண்டிருந்தார். ஏன்னு கேட்டால் அகமது வந்து அவருடைய மதுஹபில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஆள். அப்போ மற்ற மதுஹபை ஏற்றுக்கிற மாட்டார். இவர் வந்து அகமதுடைய கருத்துக்கு மாற்றமாக இருந்ததுனால அவர் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் வச்சுருந்தார் அப்படிங்கிறதையும் அந்த காலத்து அறிஞர்களுக்கு மத்தியில் அப்படி ஒன்று இருந்திருக்கிறது. ஜவுசஜானிங்கிறவர் சொல்கிறாரு, அவர் சரியில்லாத ஆள், ஏற்றுக்கிற கூடாதுங்கிறார். தாரமிங்கிறது ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு சொன்னதாக ஒன்று வருகிறது தகதீபில். அதாவது தாரமி இருக்கார்ல, தாரமி நூல், தாரமி, அஹ்மது இமாமு, இந்த யஹ்யா எல்லாம் ஒரு காலத்தில் வாழ்கிறாங்க. அப்போ தாரமி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யஹ்யாவை சந்தித்து சில ஹதீஸுகளை தாரமி வந்து அவர்கிட்ட சொல்கிறார். யார்கிட்ட? யஹ்யாவிட்ட சொல்கிறார். சொன்ன உடனே அந்த யஹ்யா என்ன செய்கிறாருன்னா, அது புது செய்தியாக கேட்குறாரு. அப்படியா, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா, அந்த மாதிரி புது செய்தியாக கேட்குறாரு. கேட்டவுடனே அதுக்கப்புறம் நாங்கள் ஷாமுக்கு சிரியாவுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் அந்த ஹதீஸுகளை எல்லாம் என்னுடைய கித்தாப்பில் நான் எழுதி வச்சுருந்தேன். எழுதி வச்சு அது சீல் போட்டு வச்சுருந்தேன், முத்திரையிட்டு வச்சுருந்தேன். அப்புறம் நான் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த சீல் உடைக்கப்பட்டிருக்கிறது. சீலை உடைச்சி யாரை பார்த்துருக்குறாங்கங்கிறார். நான் ஒரு கித்தாபை எழுதி முத்திரை வச்சுட்டேன், அது பிறகு திறக்கப்பட்டிருக்கிறது. பிறகு பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஹதீஸுகள் எல்லாமே இவர் யஹ்யா எழுதின கித்தாபில் வந்திருக்குது, இவர் தான் களவான் இருப்பார் அப்படின்னு தாரமி ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறார். அப்போ தாரமி என்பவரும் யஹ்யாவும் சமமான அந்தஸ்தில் உள்ள ஹதீஸ்களை அறிஞர்கள். இவர் கித்தாபில் சீல் வச்சுருந்தாரோ அந்த சீலை உடைச்சி பார்த்துட்டு போய் நினைஞ்சிட்டாரு, அவர் வந்து அவர் இதில் பதிவு பண்ணிட்டாருங்கிறாரு. சீல் ஒருத்தர் உங்கள் இடத்துல உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அதை உடைச்சி எடுத்துக்கிட்டு போய் செஞ்சாருங்கிறதெல்லாம் வந்து அது அவர் பேரில் கூட குறைய யாரோ சொன்னதாக தான் இருக்கணும். தாரமி சொல்லியிருப்பாருன்னு அது நம்புகிற மாதிரி இல்லை. தாரமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் சில ஹதீஸ்களை எல்லாம் அது எழுதி சீல் வச்சுருந்தேன், அந்த சீலை உடைச்சிருந்துச்சு. வந்து பிறகு வந்து பார்த்தேன், யார் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உடைச்சான்னு தெரியல. இவர் இருக்கிறது ஷாமு, அவர் இருக்கிறது கூஃபாவில் வந்து ஷாமுக்கு வந்துட்டு நெஞ்சாரான், வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தாரா உடைச்சிருந்துச்சான். பிறகு பார்த்தா யஹ்யா ஒரு கித்தாப் எழுதினாரா, அந்த கித்தாப்பில் இவர் கித்தாப்பில் இருந்த ஹதீஸ் பூரா அதில் இருந்துச்சான். ஹதீஸ்கள்லாம் அப்படி தான் இருக்குது. புகாரில் உள்ளதெல்லாம் முஸ்லீமில் இருக்குது, முஸ்லீமில் உள்ளதெல்லாம் திருமதியில் இருக்க தான் செய்யும். அது ஒரு ஆள் மட்டுமா அறிவிப்பாங்க. ஒரு ஹதீஸ்னால் ஒரு ஆளுக்கு தவிர வேறு ஆளுக்கு தெரியாதா? அப்படி இவர் ஒரு சந்தேகப்பட்டிருக்கிறார். அதனால் இவர் ஹதீஸ் திருடர் அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து முஹம்மது பின் யஹ்யா துஹுலி இருக்கார்ல, அவரும் இவரை வந்து நான் வந்து ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நசையும் பலவீனமானவர்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து இப்னு மைன் என்ன செய்கிறாங்கன்னா, சதூக்குன் மஷஹூருன் பில் கூஃபாவில் வந்து அவர் பிரபல்யமான ஒரு உண்மையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறார். பில் கூஃபத்தி ரஜுலுன் யஹ்பலு மாஹு ஓ ஹாவுலா யஹ்சூதுனஹு, இவர் கூஃபாவில் ரொம்ப யாவு சக்தி உள்ள ஹாஃபிலான ஒரு மனிதர், ஆனால் இவங்க வந்து அவரை போய் குறை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்னு மொயின் வந்து அதுக்கு மறுப்பு கொடுக்குறார். அதே மாதிரி வந்து கான அஹதல் முஹத்திஸீன், ஹதீஸ்களை நிபுணர்களில் ஒரு ஆளாக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். மேலும் சொல்கிறாரு, யஹ்யா இப்னு மொயின் சொல்கிறாரு, சதூக்குன் சிகத்துன், இவர் உண்மையாளர், நம்பகமானவர் அப்படிங்கிறார். இதே கருத்தை வந்து தௌரி, முகமது உஸ்மான் இப்னு அபி ஷைபா, பகவி, இப்னு தௌரகி, மத்தீன் இவங்களெல்லாம் கூட அவரை நம்பகமானவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரே சொல்லியிருக்கார். யஹ்யாவை என்ன செய்யிருக்காருன்னா, லா தஸ்மோ கலாம் அஹ்லில் கூஃபா ஃபிய, என் விஷயமாக இந்த கூஃபாவில் உள்ள ஆளுக்கு சொல்லக்கூடிய பேச்சை நீங்கள் நம்பாதீங்க. ஃபைன்னஹும் யஹ்சுதூனி, என் மீது பொறாமப்பட்டு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அன்னி அவ்வளுமன் ஜமால் முஸ்னத, கூஃபாவுடைய முதல்ல முஸ்னதுங்கிற தொகுத்தால் நான் தான். வேறு ஊருக்காரங்க முஸ்னது எழுதியிருக்கிறாங்க,
கூஃபாவில் நான் தான் எழுதியிருக்கிறேன், நான் முந்திட்டதுனால என்னோட இருந்த சக அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா என் மீது வீண் பலியை சுமத்துறார்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அலி இப்னு ஹக்கீம் சொல்கிறாரு, மாராய் து அஹ்ஃபதல் ஹதீஸ் ஷரீக் மின்ஹு, இவரை விட ஷரீக் என்பவருடைய ஹதீஸை நன்கு மனனம் செய்து அறிவிக்கிற ஆளுக்கு நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவர் வேறு சொல்லியிருக்கிறார். அபு ஹாத்தம் ஒரு நற்சான்று கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? லம் அர மினல் முஹத்திஸீன மன் யஃபலு, ஹதீஸுகளில் மனப்பாடம் பண்ணுற ஆளுக்கு நான் கண்டது இல்லை. யஅதி பில் ஹதீஸ் அலா லஃபுலின் வாஹிதின் லா யுகையிருஹு, மாற்றமில்லாமல் ஒரே மாதிரியாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை. சிவா யஹியல் ஹுமானி, யஹியாவை தவிர யாரையுமே பார்க்க கிடையாது. இவர் என்ன செய்வார்னா, ஒரு ஹதீஸை 10 பேருக்கு அறிவித்தாலும் ஒரு சொல்லு மாற்றம் இருக்காது. இவர்கிட்ட சொன்னது அவர்கிட்ட சொல்லுவார், அவர்கிட்ட சொன்னதை சில ஆளுக்கு சொற்களை மாற்றிடுவாங்கல்ல, கூறினாருக்கு இருப்பெல்லாம் சொன்னாருமாங்கல்ல, அப்படி கூட மாற்ற மாட்டாராம். ஒரு சொல்லுன்னு அப்படி தான் டிட்டோ அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் ஆக்குன்னு சொல்லி அபு ஹாத்தம் ராசி அவர் எடை போட்டு என்ன செய்கிறாரு, இவர் ஒரு முஹத்திஸீனில் நல்ல ஒரு ரொம்ப சிறப்பான ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இப்னு அதி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் எழுதின அந்த முஸ்னதுங்கிற கித்தாபை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சு இவருடைய அந்த முஸ்னதில் ஒரு முன்கரான ஒரு நிராகரிக்கப்படுற ஒரு செய்தியும் கிடையாது, ரொம்ப கரெக்டாக தான் எழுதி வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஹலீலி சொல்கிறாரு, யஹ்யா இப்னு அப்துல் ஹமீத் ஹாஃபிலுன், யஹ்யா இப்னு அப்துல் ஹமீத் இவர் ஹாஃபில், ரொம்ப ஹாஃபில் அப்படின்னு சொல்கிறார். இந்த முகமது இப்னு இப்ராஹிம் அல் பூசஞ்சி அவர் சொல்கிறாரு, சிக்கத்துன் நம்பகமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறார். கான யஹ்ஃபுல் ஹிஃபுலன் ஜெய்யிதன், அவர் ரொம்ப வலுவான மனனம் செய்யக்கூடியவராக இருந்தார். ஒமாஹுவ இல்லா சதூக்குன், அவர் உண்மையாளரை தவிர வேறு கிடையவே கிடையாது. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, அகமது அவர் மேலே கெட்ட அபிப்பிராயம் வச்சுருக்கிறாருன்னொன்னே, ஆமாம் கெட்ட அபிப்பிராயம் தான் வச்சுருக்கிறாருன்னு பதில் முடிச்சுக்கிட்டார் அவர். இன்னொரு கட்டத்தில் அகமது சொன்னதாக சஹல் இப்னுல் முத்தவக்கில் மாற்றமான கருத்தை சொல்கிறார். அகமது இமாம் இவரை பாராட்டி சொன்ன மாதிரி, எப்படி கஸ்ஸமியல் ஹதீஸ், இவர் ஹதீஸ்களை பல சபைகளில் கேட்டவர். ஓ ஜாலசன் நாச, மக்களோடு அந்த சபைகள் அமர்ந்தவர். ஓ கவுமுன் யக்கூலூன ஃபீஹி, ஒரு கூட்டத்தார் அவரை பற்றி சொல்கிறார்கள். மாதிரி மா யக்கூலூன, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு விளங்கவே மாட்டேங்குது. அப்போ தப்பாக விமர்சனம் பண்ணுறாங்கன்ட்டு யார் அகமது நம்மளே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி கால மர்ரத்தன், இன்னொரு சந்தர்ப்பத்தில் அகமது சொன்னார், அக்ஸரன் நாசுஃபீஹி, அவர் விஷயமாக மக்கள் கூடுதலாக சொல்கிறாங்க, ஓவராக சொல்கிறாங்க, மிகைப்படுத்தி போய் சொல்கிறாங்கங்கிறார். மாதிரி இதாலிக்க இல்லாமின் சலாமத்தி சதுரிஹி, அவருடைய உள்ளம் சரியாக இருக்கிறதுனால தான் இதை செய்கிறாங்க, அவர் கரெக்டான ஒரு ஆளாக இருக்கிறதுனால தான் அப்படி செய்கிறாங்கங்கிறார். அப்போ அகமது இப்னு ஹம்பல் தான் அவரை குறை சொல்லியிருக்காருங்கிறாங்க. அதே அகமது இப்னு ஹம்பல் பாராட்டினார் என்று அவர் வழியாக வேறு ஆட்கள்லாம் அறிவிக்கிறாங்க. அப்போ அகமது ஹம்பல் விமர்சனம் அடிபட்டு போய்விட்டது, பொய்யன்னு சொன்னாருங்கிறாங்கல்ல, அடிபட்டு போயிடுச்சு. அதனால் இந்த ஹதீஸில் அகமது ஹம்பல், அலி இப்னுல் மதீனி, முகமது பின் யஹ்யா துஹுலி, நசை போன்றவர்கள் இவர் பலவீனர் என்று சொல்லி இருந்தாலும் அகமது அவர்கள் முரண்பட்டு சொன்னதுனால கழிச்சிட்டு பார்த்தா ஒரு 3 பேரை 4 பேரை இவரை குறை சொல்லியிருக்கிறாங்க. தாரமி ஒன்று சொல்லியிருக்கிறாங்களே தவிர அதிகமான அறிஞர்கள் இவரை சாதாரண ஆளாக கிடையாது, ரொம்ப கூடுதலான ஒரு தகுதியில் வைத்து அவரை பாராட்டியிருக்கிறாங்க என்பதை என்ன செய்யணும் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த தலாக் விடப்பட்ட சம்பந்தமான அந்த ஹதீஸ் கரெக்டான ஹதீஸ் தான். சில அடிக்குறிப்பில் இது பலவீனமானன்னு போட்டிருப்பாங்க. நம்ம அதை மட்டும் பார்த்து முடிவெடுக்கக்கூடாது, தேடி பார்க்கணும்ல. விவசாய கருவிகள் வைத்திருந்தால் இழிவு என்ற ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான் என்று இலங்கை முஜாஹித் என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசியது தற்போது பரப்பப்படுகிறது. இதற்கு உங்கள் விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது செய்கிறேன்னு கேட்டால், ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றார், அபு மாமல் பாகிலி. அவர் அறிவிக்கிறாரு, அவர் வீட்டில் விவசாய கருவிகள்லாம் இருக்குது. வீட்டில் பார்த்தோம்னா இந்த கலப்பை இந்த மாதிரி இருக்கும்ல, கலப்பை மண்வெட்டின்னு ஏதோ விவசாய கருவின்னு தான் வருது. அந்த விவசாய கருவிகள்லாம் இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, சமயத்தூர் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நான் கேட்டிருக்கிறேன், லா எதுகுல் ஹாதா பைத்த கோமின், ஒரு சமுதாயத்தினுடைய வீட்டில் இந்த கருவி இருக்கும் என்று சொன்னால் இல்லை அதுகலகுல்லாஹுதுல்ல, அல்லாஹ் அதுக்கு இழிவை ஏற்படுத்துவான், அந்த வீட்டுக்கு இழிவை நுழைத்து விடுவான், இந்த கருவி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக வருகிறது. அப்போ ஒரு வீட்டில் விவசாய கருவி இருந்தால் அந்த வீட்டில் இழிவு தான் வரும்,
நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய கலப்பை, மண்வெட்டி, இந்த மாதிரியான விவசாயத்துக்குரிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கருவிகள் வைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு இழிவு வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் வந்து தவறான ஹதீஸு. இது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவே மாட்டாங்க. இப்படி சொன்னால் என்ன ஆகுது, விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு வந்துடும். விவசாய கறி வச்ச வீட்டில் இழிவுன்னு சொன்னால் அப்போ விவசாயத்தை இஸ்லாமிய நாடுகள்லாம் என்ன செய்யணும், விவசாயத்தை விட்டுறணும். கேவலமான விளையாண்டா சரி இழிவு வந்துட போகுதுடா அப்படின்னு இருந்தார்களே ஆனால் எல்லாம் பசியில் பஞ்சத்து செத்து போக வேண்டி வந்துடும். ஆனால் விவசாயத்தை புகழ்ந்து பாராட்டி பல சான்றுகள் மார்க்கத்தில் இருக்கிறது. அதனால் விவசாயத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியதாக இந்த ஹதீஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு தவறான ஹதீஸ் என்பதை நம்ம ஆர்டிக்கலாக எழுதியிருக்கிறோம். ஏர்களப்பை வைத்திருப்பது இழிவான ஒரு செயலா என்ற தலைப்பில் ஆர்டிக்கலும் போட்டிருக்கிறோம், வீடியோவிலையும் போட்டிருக்கிறோம். இதுக்கு மறுப்பாக முஜாஹித் என்பவர் இப்போ பேசுனதில்லை, பல வருடங்களுக்கு முந்தி அவர் ஒரு பேசியிருக்கார், நம்ம பார்க்கல. இப்போ தான் இப்போ தான் நம்ம கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்போவே அவர் மறுப்பு சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்துக்கு மறுப்பு சொல்கிறார், இழிவு ஏற்படுத்தணும். அது என்ன மறுப்பு சொல்கிறார், அவர் என்ன மறுப்பு சொல்கிறாருன்னு கேட்டால் அந்த வீடியோ கேளுங்க. உதாரணமாக எப்படி தெரியுமா, ஒருத்தன் காஃபிராகுவதற்கு இறைவன் நாடினான், ஆனால் அவன் காஃபிராகுவதை இறைவன் விரும்பவில்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தன் காஃபிராகுவதை இறைவன் நாடினான், ஆனால் காஃபிராகுவதை இறைவன் விரும்பவில்லை. ஒருத்தன் தொழுவதை அல்லாஹு தாலா என்ன செய்யறான், விரும்புகிறான், ஆனால் அவனுக்கு தொழுவதை இறைவன் நாடவில்லை. தொழுவதை ஒருத்தன் விரும்புகிறான், ஆனால் அல்லாஹ் என்ன செய்யலை, அவனுக்கு அதை நாடவில்லை. இந்த ரெண்டு பகுதியை நம்ம கதிரென்று புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொல்லி நம்ம அடிப்படையை படிச்சுக்கிறது நம்ம கதிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ அல்லாஹு தாலா இவனுக்கு இழிவை நுழைவிப்பான் என்ற வார்த்தையை வந்து இந்த உலகத்தில் இது பெரிய குற்றம் என்றதுக்காக வேண்டி வந்ததா, அல்லது உலகியல் ரீதியாக இதுதான் நிலை, விவசாயம் என்றவனுக்கு உலகியல் ரீதியாக இதுதான் நிலை, இறைவனுடைய ஏற்பாடு இதுதான் என்கின்ற அடிப்படையில் வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், விவசாயிகளுடைய வரலாறு நான் உங்களுக்கு சொன்னேன். விளங்கிட்டா? இப்போ இந்த துல்லு கேவலம் இருக்கிற இழிவை அடுத்த பகுதி மார்க்க ரீதியான இழிவா உலக ரீதியான இழிவா, இதையும் பார்த்துக்கிறோம். துல்லு ரெண்டு வகையில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா டு மதீனாக்கு விரட்டப்பட்டாங்க. உலக ரீதியாக அது இழிவா இழிவு இல்லையா? இழிவு. ஆனா அல்லாஹ்ட்டது கௌரவம், கண்ணியம். உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் தோல்த்தது இழிவு, சரியா? ஆனா அல்லாஹ்ட்டது என்ன, கண்ணியம். நம்ம சொல்றோம், யா அல்லாஹ் நாடியவர்களை தாழ்த்துகிறாய், நாடியவர்களை உயர்த்துகிறாய். ஒத்தனை ஆட்சியிலிருந்து இறக்கினான்னு சொன்னா அவன் இழிவடைகிறான். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் இழிவடைஞ்சவன் அர்த்தம் அல்ல. ஒத்தனு கொண்டு இல்லாம போகுதுன்னா அவன் இழிவடைகிறான். அல்லாஹ்வுடைய பார்வையில் அது தண்டனைக்குரிய அர்த்தம் அல்ல. இது எதை சொல்லப்படுது, வழங்கணுமா இல்லையா? இந்த ரெண்டு விஷயம் அல்லாஹு தாலா தண்டனையாக இதை சொல்றானா, விவசாயிகளுக்குரிய விதியா அல்லாஹ் இதை என்ன செய்யறான் சொல்றானா? உண்டு. இரண்டாவது, இழிவென்றது உலக ரீதியான இழிவு அல்லாஹு தாலா சொல்றானா, மறுமை ரீதியான இழிவை சொல்றானா? இதை அழகா விளங்கலாம். விவசாயிகள் காலாகாலம் அவங்களுக்கு கிடைச்ச பரிசு இழிவு தான். நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம், அப்படியா இல்லையா? இப்ப இங்க உள்ள எத்தனை பேர் ஏண்ட மகன் நல்ல ஒரு விவசாயி வரணும், யார் சொல்ல ரெடி? நானும் சொல்ல ரெடி இல்லை, நீங்களும் சொல்ல. மரம் வீட்டில் நாட்டுறது ஓகே தான், வயல் வாங்கி என்ன மகன் இறங்குறத நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஏன் விரும்பல? அதுல உள்ள அந்த நிலையை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்றதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு அழகான வழி என்னண்டா, இதுல இது எவன்ட வீட்டுக்குள்ள நுழைந்தாலும் அவன் நிலை இப்படித்தான். அப்ப ரசூலுல்லாஹ் இதை பாராட்ட சொன்னாங்களா, கண்டிக்க சொன்னாங்களா? நான் சொல்றேன், அந்த ஹதீஸுடைய பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விவசாய சப்ஜெக்ட்லயே பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் கண்டிக்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. எந்த வீட்டுக்குள்ள இது நுழைஞ்சாலும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு இழிவை தான் கூட போய் என்ன செய்யுது, சேர்க்குது. ஆனா இது என்னத்தை சேர்க்கணும், கண்ணியத்தை என்ன செய்யணும், அந்த வீட்டுக்குள்ள சேர்க்கணும் இது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த விதியை என்ன செஞ்சிட்டான், இந்த உலகத்துல வைத்து விட்டான் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்ல வராங்க. இதே மற்ற ஹதீஸ்கள் மற்ற விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பார்த்தா இயல்பா என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன, உங்களுக்கு ஒரு நாட்டை பிடிச்சா முதலாவது கேவலப்படுத்துறது யாரு, விவசாயிகள். அவனைத்தான் அடிமையாக்கி அவனை இழிவாக்கி, அப்போ ஒரு நாடு பிடிச்ச உடனே முதலாவது இழிவடைகின்றவர்கள் விவசாயிகள். அல்லாஹ் தஆலா மறுமை நாள் வரைக்கும் இதைத்தான் விதியா என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அந்த இழிவுக்கு மேலால் அவங்களுக்கு என்ன இருக்குது, மிகப்பெரிய நன்மைகள் அவங்களுக்கு உண்டு. ஏன், அவர்கள் செய்கின்ற விவசாயத்தின் மூலம் உலகமே சாப்பிடுது. அப்போ இதில் ரெண்டு விதமான மறுப்பு சொல்கிறார். ஒரு மறுப்பு என்னன்னு கேட்டால், அதில் இழிவு வருதுன்றோம்ல, இழிவுன்னா இழிவு தானுங்க, உலகத்தில் உள்ள இழிவுங்க. உலகத்தில் இழிவுங்கிறது விவசாயம் பண்ணுறவனை வந்து ஒரு பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கிறானா, அன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறார்.
முக்கியமாக என்ன செய்கிறாரு, எத்தனையோ ஒரு கலெக்டராக இருக்கான், இன்ஜினியராக இருந்தான்னா அவர் பெருமைக்குரியதாக நீங்கள் பேசிக்கிறீங்க. என் பிள்ளை விவசாயம் இருக்கிறான்னு ஏதாவது பேசுவீங்களா? அது இழிவாக தானே இருக்குது. உலகத்தில் வந்து ஒரு இழிவுக்குரியதாக எல்லாம் ஏற்பாடு வச்சுருக்காங்கிறது நடைமுறையை சொன்னாங்க. அதை கேவலப்படுத்திருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லலை. அந்த விவசாயத்தில் இறங்குனா அவனுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், இழிவு ஏற்பட்டு போயிருங்கிறத கண்கூடாக பார்க்குறோம் என்று ஒரு பதிலை சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னபடி தான் இருக்குது உலகத்தில் அப்படிங்கிறார். அப்போ இவருக்கு அந்த உலகத்திலே விஷயமும் தெரியலை. விவசாயத்தில் உள்ளவன் தான் அந்த காலத்தில் எல்லாம் விவசாயிக்குத்தான் வந்து நிலச்சுவாந்தார்மாங்கள்ல நிலச்சுவாந்தார்கள் அவர்களுக்குத்தான் வெள்ளைக்காரங்காலத்தில் எல்லாம் வாக்குரிமையே கொடுத்துருந்தாங்க. ஓட்டு போடுறதா இருந்தால் அவன் விவசாய நிலம் வச்சுருக்கனே, அவன் தான் சமூகத்தில் வந்து 1909ஆம் ஆண்டில் வந்து இந்திய கவுன்சில் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நில உடைமையாளர்கள் மற்றும் உயர் வரி செலுத்தும் வர்க்கத்தினருக்கு தனி தொகுதிகள், அந்த நில உடைமையாளர் இருந்தாங்கன்னா அவங்க போட்டியிட்டு சட்டசபைக்கு வரலாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தொகுதியை கொடுத்து வச்சுருந்தாங்க. மரியாதைக்குரியதாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நில உடைமையாளர்கள் 1919ஆம் ஆண்டு ஒரு சட்டம் போடுறாங்க. வெள்ளைக்காரங்காலத்தில் யார் நில உடைமையாளராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே ஓட்டு போடுற உரிமை இருக்குது. இவர் கேவலம்ங்கிறார் விவசாயம்ங்கிறது. விவசாயம்னா இந்த அத்தை பசிக்கு உள்ள விவசாயம் இருக்குல்ல, சும்மா ஒரு அரை ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுட்டு செய்வாங்கல்ல, அது சின்னதாக இருக்கிறனால ஒரு மரியாதை இல்லை. அதையே வந்து ஒரு 1000 ஏக்கரில் பண்ணால் மரியாதை தானே. அவர் மரியாதை என்ன பார்க்குறாருன்னு கேட்டால், சும்மா அரை ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருப்பான்ல அவனுக்கு மரியாதை இருக்குதா? பெட்டிக்கடை வச்சுக்கணும் மரியாதை இருக்குது. அது மாதிரி தான் அது. பெட்டிக்கடை வச்சுக்கிறவனுக்கு மரியாதை இல்லைங்கிறனால சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளவனுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லுவீங்களா? விவசாயம்ங்கிறது தான் ஒருவனுடைய அந்தஸ்தை தீர்மானிக்கக்கூடியதாகவே வெள்ளையர் காலத்து இலங்கையிலும் இருந்திருக்குது. இலங்கையில் பெரிய பெரிய நில சுவாந்தார்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அவங்க அரசியலில் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருந்திருக்கிறார்கள். அது மாதிரி இந்த மிராசுகளுக்கு வந்து அதிகாரம் உடைத்தவர்கள், சில பகுதிகளில் அரசாங்கத்துக்கு வரி வசூலி கொடுக்கிற பொறுப்பையெல்லாம் இந்த மிராசுகளுக்கு தான் என்ன செய்வாங்க, கிராம நீதிபதி பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ விவசாயம் செய்யக்கூடியவர்கள்னால் இவர் என்ன விளங்கிட்டார்னு சொன்னால், சும்மா அத்தை பசிக்கு சின்னதை விவசாயம் பண்ணுவான்ல அவனுக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறாரு. அவன் மட்டும்தான் விவசாயியா? எந்த ஒன்றுலையுமே சின்னதாக செஞ்சால் மரியாதை கம்மியாக தானங்க இருக்கேன். எந்த ஒரு தொழிலையுமே ஒரு டீ கடை வச்சுருக்கிறான், ரோட்டில் கடையை போட்டு டீ மட்டும் விற்றுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு மரியாதை இருக்காது. அதே மாதிரி பெரிய ஹோட்டலில் டீ போட்டு விற்கிறான், அவனுக்கு மரியாதை இருக்கும்ல. அது பெரிய லெவலில் இருந்தால் பொதுவாக மரியாதையாக இருக்கும் எந்த தொழிலுமே. சின்ன அளவில் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் என்ன சம்பாதிக்க போகிறான், அது மரியாதை இருக்காது. இவர் சொல்லக்கூடியது விவசாயத்துக்கே இழிவுலாம் கிடையாது. ஜப்பான் சைனாவுக்குலாம் போனீங்கன்னா விவசாயத்தில் வச்சு தான் பல ஏக்கர்களில் வச்சு என்ன செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கும் அரபுகள் வந்து நவீன முறையில் விவசாய பண்ணைகள்லாம் அமைத்து பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் அதை செய்கிறாங்க, தொழிலில் ஈடுபடுறாங்க. விவசாயம்ங்கிறது இழிவானது என்பதை கண்கூட பார்க்குறோங்கிறார். இவர் என்ன விவசாயத்தை பார்க்குறாரு, இந்த மாதிரி அத்தை பசிக்கு விவசாயம் பண்ணக்கூடிய ஆளுகளை பார்த்துவிட்டு மரியாதை இருக்குதா அவனுக்கு? அவனுக்கு மரியாதை இல்லைப்பா. பெரிய மிராசுகளுக்கு மரியாதை இருந்துச்சா இல்லையா, இருக்குதா இல்லையா? அவன் 1000 ஏக்கர் வச்சுருந்தானே அவனுக்கு மரியாதை இல்லையா? 10,000 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணால் அவனுக்கு மரியாதை இல்லையா? பெரிய விவசாய பண்ணைகள் வச்சுக்கிறானே அது மரியாதை இல்லையா? இழிவுங்கிற இழிவு யாருக்கு இருக்கு? இழிவு அந்த விவசாயத்தினால கிடையாது, சின்ன அளவில் செய்கிறதுனால கொஞ்சம் மரியாதை இல்லாமல் வேண்டாம் இருக்கலாம். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் கிராமத்தில் பார்க்குறாரு, அந்த ஊரில் என்ன செய்வாங்க, இருக்கிற ஆளுக்கு 1 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. அவன் சோத்துக்கே பத்தாது. அந்த சோத்துக்கு பத்தாத அளவுக்கு சம்பாரித்து அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? அது விவசாயத்துக்கு மரியாதை இருக்காது, பெட்டிக்கடை வச்சாலும் மரியாதை இருக்காது. வழங்குதா? காய்கறி கடை வைக்கிறான், தெருவில் காய்கறி போட்டு விற்கிறான், அவனுக்கு மரியாதை இருக்காது. அதையே ஒரு பெரிய ஃப்ரெஷ்ன்னு சொல்லி ஒரு கடையை வச்சு அதுக்குள்ளே ஏசிலாம் போட்டு விற்றான்னு வைங்கன்னா அது மரியாதையாக இருக்கும். அப்போ பார்பர் முடிவெட்டுறதையே செஞ்சால் கூட மரியாதையாக போயிடுச்சு இன்றைக்கி. அதை நல்லா ஏசிலாம் போட்டு பயங்கரமாக லுக்காக செய்கிறான். அதுக்கு வந்து பியூட்டி பார்லர்னு இப்போ நவீன காலத்தில் பேரை வச்சுக்கிட்டா மரியாதை போச்சுல இப்போ. அப்போ விவசாய வேலை செய்கிறவனுக்கெல்லாம் மரியாதை இல்லை, அவனை பார்க்குறீங்களா இல்லைன்னு ஒரு மக்கள்கிட்ட கேட்குறாரு. விவசாயம் செய்கிற ஆளுங்க ஏதாவது பெருமையாக சொல்கிறீங்களான்னு. நீ பார்த்து அத்தை பசிக்கு விவசாயம் பண்ணுற அளவு நீ பார்க்குற விவசாயம் அவன் மட்டும்தானா? சைனாவில் என்ன இப்போ நெப்போலியன் நீங்கள் ஒரு நடிகர் போனார், அமெரிக்காவை விவசாயம் பண்ணி பல கோடிகளுக்கு அதிபராக இருக்கார். ஒரு நடிகராக போய் அங்கே பிரம்மாண்டமான இடத்த வாங்கி வகையான விவசாயங்கள் பண்ணி அது விவசாய பண்ணை வைத்து அமெரிக்காவிலே பெரிய தொழிலதிபருங்கிற லெவலுக்கு அந்த விவசாயத்தை கொண்டு வந்திருக்கிற வரலாறுலாம் நம்ம படிக்கிறோம் கண் முன்னாடி. அதனால் விவசாயத்துக்கு இழிவுங்கிறது கிடையவே கிடையாது, நடைமுறையிலே இல்லை. அவர் நடைமுறையை கொண்டு மெய்யாக்க பார்க்குறார். ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடக்குதா இல்லையா? விவசாயம் செஞ்சால் அவன் இழிவாக தானே இருக்கிறான், மரியாதை இருக்குதா அப்படின்னு கேட்குறார். இவர் பார்த்த விவசாயம்லாம் யார்?
இந்த புள்ள பூச்சியாக இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்துவிட்டு அவர் கேட்குறாரு, விவசாயின்னா இவன் நல்ல விவசாயி, இதெல்லாம் ஒரு சின்ன லெவல், இதை விட பெரிய பெரிய உஸ்மான் ரலியல்லாஹுலாம் அவர் இழிவான தொழிலாக பெரிய விவசாயம் வச்சுருந்தார், அவர் இழிவடைஞ்சிட்டார் அவர். அப்போ பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் பெரிய பெரிய தோட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. உமருக்கு பெரிய தோட்டம் இருந்துச்சு, அபு தல்ஹாவுக்கு தோட்டம் இருந்துச்சு, பைர்ஹான்னு சொல்லி, அதெல்லாம் வந்து விவசாயம் தான். அதெல்லாம் அவங்களாம் இழிவாக கருதப்பட்டாங்களா? சமுதாயத்தில் மதிப்பாக கருதப்பட்டாங்களா? மதிப்பாக கருதப்பட்டாங்க. சொன்னோன்னு அள்ளி கொடுத்தார் உஸ்மான் அதில் சம்பாரிச்சு. அதனால் வந்து விவசாயங்கிறது எந்த ஒரு காலத்திலையும் அது இழிவானதாக இருக்க கிடையாது. விவசாயத்தில் சிலர் அது ஒரு மதிப்பெற்றதாக எங்கேயாவது இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு சின்ன லெவலில் வருவாய் ஈட்டுவதனால் இருக்கும். இடம் சின்னது, கொஞ்சோன்னு ஆள் வச்சு அவனே வேலையை செய்வான், எல்லாம் அவனே செய்யக்கூடியவனாக இருப்பான், வருமானம் பத்தாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கும்போது அவனை என்ன செய்ய மாட்டாங்க, மதிப்பை பார்க்க மாட்டாங்க. அதை வச்சு உதாரணம் காட்டுறார். அந்த உதாரணம் தப்பு. விவசாயம் வந்து விவசாயிகளுக்குத்தான் வரியே வசூலிக்கிற பொறுப்பையே கொடுத்து வச்சுருந்தாங்க அரசாங்கத்தில். சட்டசபை எம்எல்ஏன்னெலாம் போடுறோம்ல, எம்எல்ஏன்னு நில மிராசுகள் தான் எம்எல்ஏ ஆக முடியும் அந்த காலத்தில். அது மரியாதைக்குரிய இதுக்கு போய் தானே வச்சாங்க. பெரிய 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 வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து அதை கொடுக்கவே இல்லை. யாரை கொடுத்தான்? மிராசுகளுக்கு தான் கொடுத்தான். அப்போ மிராசுகள்ங்கிறது வந்து விவசாயத்தில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு தான் சொல்கிறது. அதனால் இவர் சொல்லக்கூடிய இந்த காரணம் சரியாக வரல. ரெண்டாவது, எப்படி நம்பணுமா? அதாவது சில காரியங்கள் வந்து ஒருத்தன் காஃபிராக இருக்கான்னு வைங்க, காஃபிராக அவர் காட்டுறார் உதாரணம். ஒருத்தன் காஃபிராக இருந்தான்னு சொன்னால் விதிப்பிரகாரம் அல்லாஹ் தான் அந்த ஏற்பாடு செஞ்சான். ஆமாம். ஆனால் அல்லாஹ் விரும்புவானா? விரும்ப மாட்டான். அல்லாஹ் வந்து சில விஷயத்தை விரும்ப மாட்டான், ஆனால் அப்படி விதியை ஏற்பாடு செஞ்சுருவான். அப்போ வந்து இப்போ காஃபிராக இருப்பவன் வந்து அவன் காஃபிராகக்கூடாது என்று தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் அவனை காஃபிராக்கணும் என்பது விதி. விதியின் பிரகாரம் காஃபிராக ஆக்கிவிட்டு இவன் காஃபிராக இல்லாமல் இருக்கிறது தான் அவனுக்கு விருப்பம்னு சொல்லி எல்லாம் செஞ்சுருக்கிறான்ல. அந்த மாதிரி தான் இது ஒரு விதி. எது விதி? இழிவு ஏற்படும் என்பது ஒரு விதி. அல்லாவுக்கு அது விருப்பம்லாம் கிடையாது, அல்லாஹ் விருப்பம் கிடையாது. ஆனால் அதான் அந்த உலக செட்டப் அப்படி தான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார். இந்த விதி சம்பந்தமாக அவர் கொடுக்கக்கூடிய இந்த விளக்கமும் வந்து சரியான புரிதலில் கொடுத்த விளக்கம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து எதை செய்கிறானோ அவன் விரும்பி தான் செய்கிறான், விரும்பாமல் செய்வது கிடையாது. எல்லாமே அவன் விரும்பி. சூரியனை சுத்த விட்டுருக்கிறான்னு கேட்டால் அது அவன் தான் விதியை ஆக்கியும் இருக்கிறான், அதை விரும்பவும் செய்கிறான். எதில் மாத்திரம் அது விதிவிலக்கு வரும்னு கேட்டால் மனுஷனுக்கு மாத்திரம் வரும். மனுஷன் விஷயத்தில் மாத்திரம் அவனுக்கு பகுத்தறிவை எல்லாம் கொடுத்துட்டான். பகுத்தறிவை கொடுத்த பிறகு அவனுக்கு அந்த பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்குறான்னா கட்டாயப்படுத்தக்கூடாதுல்ல. அதனால் சிந்திச்சு முடிவெடுறான்னு விட்டுட்டான். அவன் குஃபருக்கு போனால் குஃபருக்கு எல்லாம் உதவி செய்கிறான். அதே நேரத்தில் இந்த மரஞ்செடி கொடிகள்லாம் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்குதுல்ல, அதில் வந்து அல்லாஹ் விரும்பி அதை செய்கிறானா விரும்பாமல் செய்கிறானா? எல்லாம் விரும்பினது தான். இந்த உலகத்தினுடைய செட்டப்பு எல்லாமே வந்து விதி பிரகாரம் நடக்கிறது, அல்லாஹ் விரும்பி தான் நடக்கிறது. எதில் மட்டும் விருப்பம் இல்லைன்னு வரும்னு கேட்டால் மனிதனுக்கு சுதந்திரம்னு ஒன்று கொடுத்த காரணத்தினால, அதுவும் கொள்கை சம்பந்தமாக எடுக்கிற முடிவை தான். கொள்கை சம்பந்தமான எடுக்கிற முடிவு வரும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் பகுத்தறிவு ஒன்று கொடுத்துருக்குறான்ல, அதனால் நீ வேண்டாம் முடிவு எடுத்துக்கிடான்றான். அவன் எடுக்கிற முடிவு தப்பாக இருந்தால் அதுவும் அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் தான், ஆனால் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதையும் இப்படி வித்தியாசப்படுத்தி நம்ம எடுக்கிறோம்னு கேட்டால் அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ் லா யர்லா லி இபாதிஹில் குஃப்ர. அல்லாஹ் வந்து அடியார்களுக்கு குஃபுரை வந்து பொருந்தி கொள்ள மாட்டான், குஃபுருக்கு மட்டும்தான். லா யர்லா 39:7 வசனத்தில் சொல்கிறான், அடியார்களுக்கு குஃபுர் இருக்குது பாருங்கள், கொள்கை ரீதியான தப்பான முடிவு, அதை வந்து அல்லாஹ் ஒப்புக்கொள்ளவே மாட்டான், அவன் விரும்பவே மாட்டான். அவன் காஃபிரானா விதி பிரகாரம் காஃபிரானாலும் இவன் காஃபிராவது எனக்கு விருப்பமில்லை அப்படின்னு நல்லா அறிவிச்சிருக்கிறான்னு சொல்கிறாரு. அது காஃபிராகிற விஷயத்துக்கு தான் வருமே தவிர அது அல்லாத உலகத்து விஷயத்துக்கு வந்து அது வருமானா வராது. ஒரு காஃபிர் வந்து ஒரு மளிகை கடை வைக்கிறான், அல்லாஹ் விரும்பி வைக்கிறானா வெறுத்து வைக்கிறானா? விரும்பி தான் வைக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான், அவன் விதியிலையும் ஏற்படுத்துகிறான். அவனுடைய மார்க்க சம்பந்தமான நிலைப்பாட்டில் மாத்திரம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் மாற்றி செஞ்சான்னு சொன்னால் அல்ல விரும்ப மாட்டேங்கிறான். அவன் சரியாக செஞ்சானா அல்ல விரும்புகிறான், ஆனால் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் விதி பிரகாரம் நடந்துடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்போ விவசாய விஷயத்தில் வந்து இழிவை ஏற்படுத்தினான்னு சொல்கிறீங்கல்ல, இதை வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்கலையாம். ஆனால் விதி தான், அது விதிங்கிற முறையில் ஏற்படுத்திட்டான். அல்லாஹ்வுக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கிறார். அல்லாஹ்வுக்கு உடன்பாடு இல்லாட்டி நடக்கவே செய்யாது. விளங்குதா? விவசாய கருவிக்கு நாரி பகுத்தறிவாக இருக்குது, இழிவு வர்றது இழிவு வராமல் இருக்கிறதுக்கு பகுத்தறிவு உள்ளவனுக்காக உள்ள ஒரு விதிவிலக்கு தான் அது. அதனால் அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து இவர் அல்லாமல் இன்னும் பலரும் கடந்த காலத்தில் சொல்லி இருக்கிறாங்க. அந்த கிதாபுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இவர் சொல்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இது இது ஏற்புடையது எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம மறுத்தோம் அந்த ஹதீஸை. அதனால் விவசாயத்துக்கு வந்து இழிவு என்று சொல்வது பொய், இழிவு கிடையாது. விவசாய கருவிகள் வைத்திருப்பவனுக்கு இழிவு என்பது கிடையவே கிடையாது. அது மரியாதைக்குரியதான். எவனாவது இழிவாக இருக்கிறான்னு கேட்டால் சின்ன அளவில் செய்வான். சின்ன அளவில் எது செஞ்சாலும் ஒரு அவ்வளோ மரியாதை இருக்காது தானே. எந்த ஒரு தொழிலை சின்னதாக செஞ்சான்னா அவ்வளோக்கு ஒரு மரியாதை இருக்காது. ஒரு தெருவில் பாட்டில் ஜூஸ் கடை வச்சுருக்கிறான்னா அவனுக்கு மரியாதை இருக்காது. பெரிய அளவில் கடை மாதிரி திறந்து உள்ள ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சான்னு வைங்க, அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதை என்பது அதனுடைய பிரம்மாண்டத்தின் அடிப்படையிலையும் அதனுடைய சிறுமை அடிப்படையிலையும் கிடைக்குமே தவிர விவசாயத்தினால இழிவே கிடையாது. அப்போ விவசாயத்தில் இழிவு என்றவர் சொன்னது வந்து நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்கிற ரசூலுல்லாஹ் சொன்னபடி தான் நடக்குதுங்கிறார். உலகத்தில் நடக்கவே இல்லை. விவசாயம் இன்னைக்கு வரைக்கும் மரியாதைக்குரியதாக. இன்னைக்கு வரைக்கும் மேற்கத்திய நாடுகளில் சைனா ஜப்பான்லாம் விவசாயம் பெரிய மரியாதைக்குரியவர்களாக பெரிய பெரிய மல்டி மில்லியனியர்கள் கோடீஸ்வரர்களுடைய தொழிலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் விவசாயம் வந்து இழிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் வந்து தவறு தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அது விளைவிக்கிறணும். அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய அந்த 2 பாயிண்ட் தான் சொல்கிறார். ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால் நடைமுறையில் அப்படி தானே இருக்குங்கிறார். நடைமுறை அப்படி கிடையாது. தப்பை நடைமுறையை வந்து பாதி நடைமுறையை பார்த்துட்டு தப்பை விளைங்கிட்டு சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது வந்து இழிவை ஏற்படுத்துகிறான்னு சொன்னால் விரும்பி ஏற்படுத்துறது கிடையாது. சில விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தணும், அது விரும்பாமலே ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு உதாரணமாக வந்து ஒரு காஃபிரை உதாரணம் கட்டுறாரு. ஒருத்தன் காஃபிராக இருந்தான்னு சொன்னால் அல்லாஹ் தான் அதை ஏற்படுத்துகிறான். ஆனால் அல்லா விரும்புவானா? விரும்பாமல் சில விதிங்கிற முறையில் சில ஏற்படுத்தி ஆக வேண்டி இருக்குங்கிறார். அதை கொண்டாந்து இதில் பொருத்தக்கூடாது. கொள்கை சார்ந்த விஷயத்துக்கு மாத்திரம்தான் அந்த மாதிரி எல்லாம் செய்வானே தவிர மற்ற விஷயங்கள்லாம் வந்து அல்லாஹ் எந்த மாதிரி ஒரு 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 காஃபிர் வந்து பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்துகிறான், பல கோடிக்கு அதிபராக்கி வைக்கிறான்னு வைங்களேன். இதில் வந்து அல்லாஹ் விரும்பி தான் அதை செய்கிறான். அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய விருப்பமும் அதில் இருக்கிறது. எது விருப்பம் இல்லாமல் போயிடும்? கெட்டதை செய்யணும்னு ஒரு மனிதன் வந்து மார்க்கத்தில் கெட்டது என்று சொல்லப்படக்கூடியதை செய்யும்போது மட்டும்தான் விதிப்பிரகாரம் அதை செய்ய விட்டுட்டு அல்லாஹ் வெறுக்கவும் செய்வான். அது இதுக்கு பொருந்தாது. விவசாயம் என்ன கெட்டதா? கெட்ட காரியத்துக்கு தான் அந்த மாதிரி 2 நிலை எடுக்க முடியும். கெட்ட காரியம்னு சொல்லாத விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறானோ அது எல்லாமே அவனுடைய விருப்பம், அதுதான் விதியும். அதுதான் விருப்பம் விதியும் வேறுபடாது. அல்லாஹ்வுடைய விருப்பம் எதுவோ அதுதான் விதி, விதி எதுவோ அதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். எந்த வேறுபாடுமே இருக்காது. ஒரு மரம் வளருதுன்னு சொன்னால் விதி, அவனுடைய விருப்பமும் அதுதான். பூமி சுற்றுதுன்றா அது ஒரு விதி, அல்லாஹ்வுடைய விருப்பமும் அதுதான். விதி வேறு விருப்பம் வேறுன்னு பிரிக்கவே இயலாது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு மனிதன் சாப்பிட்றான்னு சொன்னால் அது விதி, அவனுடைய விருப்பமும் அதுதான். அப்போ எதில் விதி விருப்பம் வேறுபடும் என்று சொன்னால் விதி விருப்பம் வேறுபடும். எதில் வேறுபடும் என்று சொன்னால் கெட்ட காரியங்களை மனிதனுக்கு மாத்திரதும், மனிதனுக்கு மாத்திரம் கெட்ட காரியத்தை நம்ம செய்யும் பொழுது தான் இப்படி விரும்புகிறானே, அறிவை கொடுத்ததுனால இப்படி செய்கிறானேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை வெறுத்துக்கிட்ட அந்த விதிப்படி அவனை நடக்க வைக்கிறான். அந்த ஒரு இடத்துல மட்டும், அதுவும் நம்மளாக அதை சொல்லலை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். லா யர்தால் இபாதிகள் குஃப்ர, அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு குஃப்ரை பொருந்தி கொள்ள மாட்டான். விதி பிரகாரம் அவன் காஃபிரா போனாலும் நான் அதை விரும்பலைப்பா, நான் விரும்ப மாட்டேன், நீ போய்க்கே நான் விரும்பலை அப்படிங்கிற. அப்போ போய்க்கே நான் விரும்பலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு மட்டும்தான் வரேன்? கெட்ட செயல்னு உள்ள காரியம் இருக்குல்ல, அதுக்கு தான். விவசாயம் கெட்ட செயலா? கெட்ட செயலுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் தானே, ஹராமான செயலாது. அப்போ கெட்ட செயலை ஒருத்தன் செய்யும் பொழுது தான் நீங்கள் என்ன செய்யணும்? விதி வேறு விருப்பம் வேறுன்னு பிரிக்கணும். வேறு உலகத்தில் நடக்கிற அத்தனை கோடான காரியங்களும் அல்லாஹ்வுடைய விதிப்படியும் நடக்கிறது, அவனுடைய விருப்பப்படியும் தான் நடக்கிறது. இந்த வேறுபாடு, இந்த குஃப்ருக்கு உள்ள வேறுபாடை கொண்டு வந்து அனைத்துக்கும் பொதுவாக பார்க்குறார். எல்லாத்துலேயும் அல்லாஹ்வுடைய விருப்பம் தான். விதி வேறு விருப்பம் வேறுன்னு பிரிக்கவே இயலாது. அவன் விரும்பினது தான் விதி, விதி தான் அவனுடைய விருப்பம். அது ஒன்று தான் மாறும். எதில் மாறேன்? மனிதன் உள்ள கெட்ட காரியங்கள், அருவருக்கத்தக்க காரியங்களை மனிதன் செய்யும்போது மட்டும்தான் விதி வேறாகவும் அல்லாஹ்வுடைய விருப்பம் வேறாகவும் இருக்கும். அதை அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான், குஃப்ரை பொருந்தி கொள்ள மாட்டான். இதை கொண்டாந்து என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் வந்து விதி விவசாயத்துக்கு இழிவை ஏற்படுத்தினால அல்லாஹ் அதை விரும்பலாம் இல்லை, விதின்னு ஏதோ செஞ்சு விட்டான், அதான் விதிங்கிற முறையில் செஞ்சுட்டானே தவிர அல்லாஹ் அதை விரும்பலைன்ற இந்த மாதிரி உளறலை வந்து கடந்த காலத்தில் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்தோன்ற பேரில் முந்தி சொல்லி இருக்காங்க. கிதாபுகளில் சொல்லினது தான், அவன் சொன்னது தான் அவர் சொல்கிறார், சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து சரியான பதில் கிடையாது. இந்த ஹதீஸ் சரியில்லை என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இஸ்லாத்தின் பெயரில் பெற்றோரை ஓரங்கட்டிவிட்டு
சொத்து விஷயமாக பிரச்சனை பண்ணி கொண்டிருப்பது எந்த அளவுக்கு பிழையானது? எமது குடும்பத்தில் தெரிந்த சகோதரர் ஒருவர் அவரது திருமணத்தின் பின்னர் மொத்தமாக தாய் தந்தை உடன்பிறப்புகள் அனைவரையும் கைவிட்டு தனது மனைவி மக்களுடன் வாழ்கிறார். பல வருடங்கள் ஆகிறது. இவருக்கு இஸ்லாமிய ஆலோசனை என்ன? பெற்றோர் மற்றும் உடன்பிறப்புகள் தினம் தினம் இதனை எண்ணி அழுகின்றனர் அப்படின்னு கேட்குறார். அதாவது ஒருத்தர் என்ன செய்கிறாராம், கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தாய் தந்தையோட நல்லா இருந்தாராம். கல்யாணம் பண்ண உடனே தாய் தந்தையெல்லாம் வேணாம், அண்ணன் தம்பிலாம் வேணான்னு சொல்லிட்டு தனி குடித்தனமாக போயிட்டாராம். மனைவி மக்களோட வாழ்கிறாரு. அவர் தனியாக போனதை நினச்சி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பெற்றோர்கள் அண்ணன் தம்பிமார்கள்லாம் உடன்பிறப்புகள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு இஸ்லாமிய அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக இது நம்ம சமூக அமைப்பில் உள்ள நிலவரத்தை வைத்து இந்த கேள்வி கேட்குறீங்க. நம்ம சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒருத்தர் திருமணம் பண்ண பிறகு அவர் தாய் தந்தையரோடு தான் இருப்பார். ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொன்னால், கல்யாணம் பண்ண பிறகு அவருடைய அம்மா அவரோட தான் இருப்பாங்க, அவருடைய வாப்பா அவரோட தான் இருப்பாங்க, மனைவியும் அவரோட தான் இருப்பாங்க. அப்போ கல்யாணம் பண்ண பிறகு பெரும்பாலும் மகனோட தான் தாய் தந்தையர் இருக்கிறது வழக்கமாக இருக்கிறது. அதிகமான மகன்கள் இருந்தாங்கன்னா ஏதாவது பிடிச்ச ஒரு மகன்கிட்ட இருப்பாங்க. இந்த பழக்கத்துக்கு மாற்றமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்க. எதனால் கேட்குறீங்க? இப்படி தானே அது கல்யாணம் பண்ணிட்டா எங்களோட இருக்க வேண்டியதானே, தாய் தந்தையை அண்ணன் தம்பியெல்லாம் விட்டுட்டு தனியாக இவர் போயிட்டார அப்படி. ஆனால் அநேகமாக மூத்தவராக இருப்பார்னு நினைக்கிறேன், உடன்பிறப்புகள்லாம் சொல்கிறதுனால. அவர் தனியாக மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறாரு, இது அவருக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்குறீங்கல்ல. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, உலக வழக்கம் இதுவாக தான் இருக்கிறது. எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு பெண்ணு தான் அவங்கள விட்டு மாறி புருஷன் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவன் வீட்டில் தான் இருப்பான். இருக்கும் பொழுது மனைவி வந்துடுவாங்க, மாமனார் மாமியாரெல்லாம் கவனிக்கக்கூடிய அந்தெல்லாம் செட்டப்பை நீங்கள் பார்க்குறீங்கல்ல. இந்த செட்டப்பை பார்த்துப்பிட்டு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், இவர் ஒரு பெரிய பிழை செஞ்சிட்டாருங்கிற மாதிரி நினைத்து கொண்டு, அவர் தனியாக போயிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு இந்த கேள்வி கேட்குறீங்க. அப்போ இந்த கேள்வி வருவதற்குரிய காரணம் இஸ்லாம் இதை பற்றி சொன்னதுக்கு மாற்றமாக அவர் போயிட்டாருங்கிறத கிடையாது. நீங்கள் நடைமுறையில் உள்ளதுக்கு மாற்றமாக இருக்குது, அதை ஒன்று பார்க்குறீங்க. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் கல்யாணம் பண்ண பிறகு பிள்ளைகள்லாம் தகப்பனோட இருந்தாங்களா? அப்படி இருக்கவே இல்லை. இப்போ அவங்கவுங்க தனித்தனியாக போயிடுவாங்க கல்யாணம் பண்ண உடனே. இப்போ உமர் ரலியல்லாஹு இருக்காங்க, இப்னு உமர் இருக்கிறாங்க. இப்னு உமர் அவர் தனியாக, அவர் கொண்டாட்டி பிள்ளையோட தனியாக இருப்பார். உமர் அவர் தனியாக இருப்பார். அப்போ கணவன் மனைவி மட்டும் தனியாக போகுது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையாக இருந்தது. தகப்பனை கவனிச்சுக்கிடுவாங்களே தவிர, இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் பண்ணுவது இனிமேல் இளைஞராக இருக்கிறாரு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு அவருக்கு வேறு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருது. அவருக்கு தாய் தந்தையர் அவருக்கு தேவை கிடையாது, மனைவி அவருக்கு தேவை. தாய் தந்தையர் பாசம் கொடுப்பு காட்டுவதற்கு தேவையே தவிர அவங்களுடைய அரவணைப்போ ஒத்துழைப்போ தாயோடு தான் இருக்கணும் என்பதோ அவசியமான ஒன்றாக ஒரு இளைஞனுக்கு இருக்காது. ஆனால் எது அவசியமானதாக இருக்கு? அவன் பொண்டாட்டியோடு இருப்பது அவனுக்கு அவசியம். கல்யாணம் அதுக்கு தானே பண்ணுறான். கல்யாணம் எதுக்கு பண்ணுறான்னா, அவன் மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறான். அப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இணங்கி போகிறத இயல்புல அப்படி தான் அதுக்கு தான் கல்யாணமாக பண்ணி வைக்கிறோம். அவனுக்கு சில பிள்ளைக்குட்டிகள் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்குட்டிகளை வளர்த்து ஆளாக்கணுங்கிற ஒரு தொடர்பு அவனுக்கு அவசியம் ஏற்பட்டு போயிடும். அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் அவன் தனியாக போய்விட்டான் என்று சொன்னால் அது இஸ்லாமிய முறைக்கு எந்த ஒன்றுக்கு மாற்றம் கிடையாது. ஆனால் பெற்றோர்களாக இருக்கிறவங்க என்ன விளங்கணும்னு கேட்டால், நம்ம அதிக உரிமை எடுத்துக்கக்கூடாது. அதாவது நம்ம முதியோர்களாக இருக்கிறவங்க வாழ்ந்துட்டாங்க, கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இனிமேல் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான். அவர் நம்ம சோற போடுறானா கவனிக்கிறானா அதோடு வைத்து கொள்ளணுமே தவிர, அதையும் பிடியில் வைத்து கொண்டு நம்ம கண்ட்ரோலில் பிடிச்சி வச்சுக்கிட்டு என் சொல்ல தான் கேட்டு நடக்கணும் சின்ன பிள்ளை மாதிரி நினைத்து கொண்டு பெற்றோர்கள் அதிக உரிமை எடுக்கிறாங்க பாருங்கள். அப்படி எடுக்கிறதுனால மன வருத்தப்படுறீங்க. அதிகமான உரிமை எப்படி என்னை விட்டு போனால் இப்போ என்ன, பொண்டாட்டியோடு இருக்கிறது மார்க்கத்தில் உள்ளது தானே போயிருக்கிறான். மனைவியோடு தான் அவன் தனிமையில் இருக்க வேண்டிய அவனுக்கு தேவைகள் இருக்கிறது. ஒரு ஆண்மொழிக்கு என்ன செய்கிறது, மனைவியோடு இருப்பது தான் அவனுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தாயோடு இருப்பது என்பது ஒரு அன்பை காட்டுவதற்குரியதாக இருக்குமே தவிர அவங்களுடைய இருந்துக்கிட்டு இருக்கணுங்கிற தேவை ஏதாவது இருக்கா? ஒரு பிள்ளைக்கு தாயோடைய தகப்பனுடைய இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற என்ன அவசியம் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது.
தகப்பனை பார்த்து ஒரு சிரிக்கலாம், ஒரு தேவையான உதவி செய்யலாம், அவ்வளோட அந்த தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவு முடிந்து விடுகிறது. மனைவிக்கும் கணவனுக்குமான உறவு அவளோட முடியாது. எல்லா நேரமும் அவங்களுடைய அரவணைப்பு, ஒருத்தலைப்பு, இவன் அவளை கவனிக்கிறது, அந்த இவனை கவனிக்கிற விஷயத்தை கூட தாய் தந்தையர் செய்ய மாட்டாங்கல்ல. கல்யாணத்துக்கு பிறகு, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாய் தந்தையர் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு இவனை கவனிக்கிற வேலையை கூட உன்னுடைய மனைவி தான் செய்வாள். அதுபோல் அந்த மனைவி விட்டு இவனுக்கு தேவை வேறு இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு நேரத்தில் நம்ம பிரைவசியாக பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கிடுவோம், மாமியார் மருமக சண்டையெல்லாம் வரும் அப்படின்ற ஒரு விளங்கி ஒருத்தன் தனியாக போயிட்டான்னு சொன்னால் அது எந்த வகையில் அவருக்கு இஸ்லாமிய அறிவுரை சொல்கிறது? அவருக்கு உரிமை தானே இருக்குது மார்க்கத்தில். அவருக்கு என்ன இருக்குது? அவருக்கு உரிமை இருக்கிறது, அது மாதிரி செஞ்சுட்டு போகிறார். இது முதியவர்களாக இருக்கிறவங்க என்ன செய்ய விளங்கணும்னா, நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம கடமையை செஞ்சிட்டோம், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இந்த முதியவராக இருப்பாங்களா இல்லையா, இவங்களும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அவங்க மனைவியோட, அவங்க தாய் தந்தையரை விட மனைவியை தான் நேசிப்பாங்க, நேசித்து இருப்பாங்க. யாரெல்லாம் அந்த முதியவராக இருந்து இப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்குன்ற பிரச்சனையை நினைக்கிறாங்களோ அவர்கள் அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணுற நேரத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? ஒன்றும் தனியாக போகாட்டா கூட தனியாக போனால் நல்லா இருக்குமே நினச்சிருப்பாங்க. அன்றைய சமூக அமைப்பில் அதை உடைச்சிட்டு அவங்களுக்கு வர முடிஞ்சிருக்காது. அவங்க தாய் தந்தையோடு இருக்கும் பொழுது, மனைவியோடு இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. மாமியார் மருமக பஞ்சாயத்தில் தான் நிறைய குடும்பங்களில் தலாக்கு விவாகரத்து வரைக்கும் போகிறது. அப்படிலாம் இருக்கிறதுனால இது இஸ்லாம் நீங்கள் உங்களோட போய் தனியாக நீங்கள் தாயோடு தான் நீங்கள் இருக்கணும், ஒரு தகப்பனோடு தான் இருக்கணும், மாமியார் மாமனார் அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா? நம்ம வாழ்க்கை கடந்தவங்க என்ன செய்யணும்னா விளங்கிக்கணும். நம்ம உலகம் முடிஞ்சிருச்சு, அவர்கள் வேறு உலகம், அவங்க சந்ததியை பெருக்கி அவங்க வளர்த்துக்கிட்டு போகக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அப்படி விளங்கி கொள்ள வேண்டும். சில பேர் அன்போட பிரியத்தோட தாய் தந்தோடு இருப்பாங்க. நாங்கள்லாம் கடைசி வரைக்கும் எங்கள் வாப்பா அம்மா என்னோட தான் இருந்தாங்க. அது நம்மளாக தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியது, அது ஒரு விஷயம். இப்போ நான் என் பிள்ளைகளோட தான் நான் இருக்கிறேன், நாங்கள் எங்களை தனியாக விட்டுட்டு அவங்க போகலை. அதெல்லாம் அப்படி பழக்கத்தில் அப்படி இருப்பார்களே. ஆனால் அதே ஒரு சிறந்ததாக இருந்துட்டு போகுது. ஒருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால், வீட்டில் இருக்கிறதுல எதுக்கு தனியாக ஒருத்தன் போகிறான்னு சொன்னால் திடீர்னுலாம் போக மாட்டான், பஞ்சாயத்து தான் வந்திருக்கும். அங்கே இருக்கு தாய் கல்யாணம் பண்ண உடனே வீட்டில் தான் இருப்பாங்க. இருக்கும் என்ன ஆகுன்னா மாமியார் மருமக சண்டை, அவங்க எதை செஞ்சாலும் இவங்க குறை சொல்லுவாங்க, இவங்க சொன்னால் அவங்க குறை சொல்லுவாங்க. மாமியார் மருமகண்டால அது வில்லி மாதிரி தானே ரெண்டு பேருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வில்லி ஆகிக்கிடுவாங்க. அது மாதிரி ஆகும் பொழுது இதையே பஞ்சாயத்து வந்துக்கிட்டு இருந்தால் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அவன் தனியாக போயிருப்பான். அதே நேரத்தில் என்ன தான் நீங்கள் தனியாக போனாலும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, அவங்களுக்கு உணவு மருந்து தேவைகள், தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யணும். நீங்கள் தனியாக ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்களோட அண்மை இருக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் உங்களுக்கு கிடையாது. வளர்த்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அவங்க உங்களை கவனிக்க போகிறதில்ல, நீங்கள் அவங்களோட இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் மனைவியோடு தானே இருக்கணும், ஒரு ரூமில் ஒன்றாக இருக்கணுங்கிறது மனைவிக்கு உள்ள விஷயம் தானே. அப்படிங்கிறதுனால ஒருத்தன் தனியாக போனான்னு சொன்னால் நீ இங்கே தான் வரணும்னு எப்படி அறிவுரை சொல்கிறது? அறிவுரை சொல்ல முடியாது. நீங்கள் என்ன செய்யணுது, அந்த மாமியாராக இருக்கக்கூடியவங்க விரும்பினார்கள் என்று சொன்னால் அப்படி ஆகாமல் தடுக்க முடியும். என்னென்னு கேட்டால் வரக்கூடிய மருமகளாக வரக்கூடியவங்களை மகமாறு நினைக்கணும். அவள் தன்னுடைய வீட்டில் தாய் இதெல்லாம் விட்டு நம்ம வந்திருக்கிறா அப்படின்னு நினைக்கணுமே தவிர, என் மகனை பங்கு போட வந்துட்டா, பிரிக்க வந்துட்டான்னு நீங்கள் நினச்சி என்று சொன்னால் ஒன்று கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம், அப்படி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெருசாக்கி சொல்லுவது. உடம்பு சரிலாம் படுத்து கிடந்தால் கூட ஏன் இப்படி உங்கள் மக படுத்து கிடந்தால் சும்மா இருப்பீங்க, உங்கள் மருமக படுத்து கிடந்தால் என்ன செய்கிறீங்க, அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்குறீங்க. அப்போ அந்த மாமியார் தனம்ங்கிற ஒரு தன்மையினால தான் பெரும்பாலும் பிரச்சனை. அது மருமகள் அப்படி நினைக்கிறான்னா வரும்போதே நமக்கு எதிரி அப்படி ஆக்கிறீங்க ரெண்டு பேருமே. ஏன் தாய் மாதிரி அவரை கருத முடியாதா? நம்ம ஒரு மருமகளாக வரக்கூடியவளுக்கு நம்ம தாயாக இருப்போம்னு அது மாமியார் கருதுனாங்கன்னு போவாங்களா? போகாமல் நிறைய இருக்கிறாங்களே. அப்போ அந்த மாதிரி எங்கள் அம்மாவெல்லாம் என் மனைவி தாய் மாதிரி கருதுவாங்க, ரெண்டு பேரும் அப்படி நடத்திக்கிறாங்க. இப்போ அவங்க தனியாக போகணுன்னு எந்த ஒரு அவசியமும் ஏற்படலை. இந்த தனியாக போகிறதுங்கிற அவசியம் வரக்கூடாது நீங்கள் நினச்சிங்க என்று சொன்னால் நீங்கள் அன்பால் கட்டி போட்டு அதை செய்யலாம். சட்டப்படி அல்ல மார்க்க அறிவுரை சொல்லலாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு அந்த நிம்மதி சந்தோஷத்தை தானே கல்யாணம் பண்ணுறது. அந்த சந்தோஷம் குடும்பத்துக்குள்ளே மாமியார் மருமக சண்டை வந்தால் ஒரு ஆம்பளை இப்படி மகிழ்ச்சியாக இருப்பானா? மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். அப்போ திருப்பி யோசிச்சு பார்ப்போம், என்னடா உரை இதே பஞ்சாயத்து வீட்டுக்கு நுழைஞ்சா இதே பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போனால் அது எங்கே போய் முடியும்னா தனியாக தான் போவாங்க. தனியாக போகிற எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு கேட்டால், இந்த மாமனார் போட்டு சும்மா பொம்மையாக இருப்பார். மாமியார்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவளை எதிரியாக பார்க்குறாங்க. கல்யாணம் பண்ணி வரக்கூடிய ஒரு பெண்ணை
நம்ம மகன்ட்டு பார்க்கணும். நம்ம பெத்த பிள்ளையாக இருந்தால் என்ன செய்வோமோ அந்த மாதிரி என்ன செய்யணும்னு அப்படி உள்ள மாமியார்களாக இருக்கிற எந்த குடும்பத்தில் இருந்தும் தாய் தந்தரை விட்டுட்டு இவன் பொண்டாட்டி கொண்டு போக மாட்டான். இவன் விரும்பினா கூட அவ ஒத்துக்கிற மாட்டான். அவள் எதுக்காக போகிறா? நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இவங்க தடையாக நிற்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம மண்டையை கழுவி கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ ஒரு பெண்ணு வந்து தனியாக போகிறாள் என்பதற்கு காரணமே என்னன்னு கேட்டால் அந்த சூழ்நிலை வந்து குடும்பங்களில் இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த மாமியார்னு வந்தவொடனே என்னமோ பெரிய ஒரு சர்வாதிகாரி மாதிரி நினைத்து கொண்டு, ஒரு பெரிய அமெரிக்க அதிபர் மாதிரி நினைத்து கொண்டு என்ன செய்கிறது, பவரை காட்டுறது. நம்ம காலம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வயசாகி போயிட்டோம், பிள்ளைகளை சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க. பிள்ளைகள் சந்தோஷமாக வர்றதுக்கு மனைவி மூலமாக தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அவங்க மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகிறாங்க. எத்தனை வீடுகளில் நாங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். புருஷன் பொண்டாட்டி தனியாக இருக்கிறத ஒத்துக்கிற மாட்டாங்க. எப்படி புருஷன் பொண்டாட்டி தன்னுடைய மகள் வந்து மருமகனோட சந்தோஷமாக இருக்கிறத தாய் ஏற்றுக்கிறா. மருமக வந்து அவன் மகனோட சந்தோஷமாக இருக்கிறது என்ன ரூமில் போய் கிடக்கிற, என்ன இப்போ பார்த்தாலும் உட்காந்து ரூமில் வெளியே வரமாட்டேங்கிறீங்க, இப்படியெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் என்ன செய்யணும், ஊண்டிங்க. இதெல்லாம் என்ன செய்ய, அந்த மருமகளாக இருக்கிறவளுக்கு என்னடா ஒரு இளம் பிள்ளைகள் அப்படி தான், இளம் வயசில் அப்படி தான் இருப்பாங்க. அந்த இளமையுடைய உணர்வுகளை கூட கருத்தில் கொள்ளாமல் இந்த மாதிரி குத்தி காட்டுறான்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் மாமியார் மருமகள் நீங்கள் வந்து தனியாக மருமகள் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது தாராளமாக செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? உங்களை நீங்கள் மாற்றணும். வரும்போதே நம்ம இடத்த பிடிக்க வர்ற, உங்கள் இடத்த பிடிக்க இயலுமா? அவளுக்குன்னு உள்ள இடம் வேறு, உங்கள் இடம் வேறு. நீங்கள் பெத்திங்கிற இடம் தானே தவிர அவள் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் கொடுக்க இயலாது, நீங்கள் கொடுக்க அவள் கொடுக்க இயலாது. ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள், பிரிக்கவும் வரல. அவள் வந்து உங்கள் பிள்ளை சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி உங்களுக்கு குடும்பத்துக்கு சந்ததிகளை பெற்று தருவதற்காக வேண்டி தான் குடும்பத்துக்குள்ளே வர்றான். அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரியான அன்போட அரவணைப்போட கூட மாட சேர்ந்து வேலை செய்யணும். வேலைக்காரி மாதிரி அவளை என்ன செய்ய நடத்தக்கூடாது. அதே கிடக்குது, ஏன் இதே அப்படி அதே அப்படி இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்ன்ற அளவுக்கெல்லாம் நடக்கிறது. எல்லாத்தையும் விட அவங்களுடைய தாம்பத்தியத்துக்கே முட்டுக்கட்டையாக இருப்பாங்க. கணவன் தன்னுடைய மகன் அவனுடைய மனைவியோட சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த தாய் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ என்ன முடிவு எடுப்பாங்க? அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்போ இது எல்லாமே இவங்கள்ட்ட அந்த உங்கள் பஞ்சாயத்து யாருன்னு சொல்லி விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவங்க வந்து அந்த நிலைக்கு தள்ளி இருப்பாங்க. அது நீங்கள் யாருன்னு எனக்கு சம்பவம்லாம் தெரியாது, ஆனால் இதுதான் யதார்த்தம். அதனால் வந்து கணவன் மனைவியர் தனியாக போகிறத வந்து மார்க்கப்படி குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் விரும்பினால் தாய் தந்தையரோடு இருக்கலாம் என்றால் எப்படி இருக்கணும் என்றால், நீங்கள் வந்து மருமகளாக வரக்கூடியவளை மகளாக பாவித்தால் ஒரு காலத்திலையும் மருமக வந்து உங்கள் மகனை கூட்டு போக மாட்டான். மகன் சந்தோஷமாக இருப்பதற்கு தான் வந்திருக்கிறா அப்படின்னு நினைத்து அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு தகுந்தவாறு உள்ள எல்லாத்தையும் கல்யாண நேரத்தில் மட்டும் எல்லாம் செய்கிறீங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறத எந்த தாயும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் மகனுடைய சந்தோஷம் அதில் இருக்குன்னு விளங்குறத விட இந்த மருமக சந்தோஷமாக இருக்கிறாள அப்படி தான். அப்போ வந்து சில பழமொழியே சொல்லுவாங்க, அதாவது மகன் செத்தாலும் மருமக தாலி இருக்கணுங்கிற மனநிலை நிறைய மாமியாருக்கு இருக்குது. அதான் இவ தாலி இருக்கணும், மகன் செத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் முத்தி போன மாமியார்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் வந்து தனியாக போவது மார்க்கத்தில் குற்றம் இல்லை, தனி விஷயம். அதுக்கு எந்த ஒரு அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அஸ்கினு ஹுன்ன மின் ஹைது சக்கன்தும், நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் அவங்களை குடியிருக்கும் மனைவிமார்களை குடியிருக்க வையுங்கள். உலாத்து லார்ரூ ஹுன்ன, அவங்களுக்கு நெருக்கடியை சிரமத்தை கொடுத்து விடாதீர்கள். லித்து லையுக்கோ அலைகின்ன, அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து சிரமத்தை உண்டாக்கிறாதீங்க. நெருக்கடி என்ன? இந்த மாதிரியான இடத்துல இருந்து கொண்டு அவங்கள சந்தோஷமாக இருப்பதற்கு தடை செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் செய்யாதீங்க. நல்லா என்ன செய்கிறான், 66வது சூறாவில் 6வது வசனத்தில் நல்லா கட்டளையிடுறான். அதே மாதிரி வாஷிரு ஹுன்னபில் மாரூஃபி, மனைவிமார்கிட்ட வந்து அழகான முறையில் நீங்கள் குடும்பம் நடத்துங்கள். பையன் கரைத்து மூகுன்ன, அவங்கள சில விஷயங்களில் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் ஃபாசா அன் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம். எஜல் அல்லாஹுபி ஹைரன் கசீரா, அல்லாஹ் அதில் நிறைய நன்மைகளை வச்சுருப்பான், அதனால் வெறுத்துறாதீங்க, மனைவியோட சந்தோஷமாக இருங்க. அப்போ மனைவியோட சந்தோஷப்படுத்தல் என்பது வந்து உங்கள் மகன் வந்து அவருக்கு உள்ள கடமையை செய்கிறார் என்று பெற்றோர்கள் விளங்கிக்கிறங்க. வாழ்ந்து முடிஞ்சிட்டு நம்ம காலம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அடுத்த ஜனம் கொஞ்ச நாளில் போயிட போகிறோம், இனிமேல் அதுவும் தான் அப்படிங்கிறத யார் விளங்கி கொள்ளலையோ
அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். அது போக நீங்கள் வந்து மாமியாருங்கிற முறையில் ஒரு ஆட்டம் போட்டு ரொம்ப அதிகாரம்லாம் செலுத்துவீங்க. எது வரைக்கும் செலுத்துவீங்க? உடம்புல முறுக்கு இருக்கிற வரைக்கும் பண்ணுவீங்க. ஒரு நரம்பு பிடிச்சி இழுத்து படுத்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ உங்கள் மருமகள் தான் நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். உங்கள் மருமக தான் உங்களை கவனிக்கணும், எல்லாமே செய்யணும், மன விருப்பத்தோடு அவள் செய்யணும். எப்போ செய்வா? அப்படி முன்னாடி நடத்திருந்தால் தான் செய்வான். நீங்கள் முன்னாடி அவளை மகள் மாதிரி நடத்தி இருந்தால் மட்டும்தான் அவளால் அப்படி செய்ய முடியும். நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, நீங்கள் என்ன இளமையாக இருப்பீங்க, மாமியாராக இருந்தாலும் இளமையாக இருப்பீங்க, அந்த முறுக்கில் ஏதோ பேசி விட்டு போயிடுவீங்க. உங்கள் சொந்த காரியத்தை நீங்களே செய்யும் அளவுக்கு திரகாத்திரமாக இருக்கும்போது எல்லாம் செஞ்சுருவீங்க. அப்படியே எப்போ வண்டி ஓடுமா? ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் என்னமாவும் நீங்கள் தளருவீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும், உங்களுக்கு படுத்த படுக்கையில் கிடக்க வேண்டிய வரும், உங்கள் காரியத்தை உங்களுக்கு செய்ய முடியாமல் வரும். அப்போ யார் உங்களை பார்ப்பா? அவள் தான் பார்க்கணும். எப்போ பார்ப்பா? மனசில் இடம் பிடிச்சாதானே பார்ப்பா. அவள் மனசில் உங்களுக்கு நல்ல இடம் கொடுத்தா தானே அவள் பார்ப்பா. தாய் மாதிரி பார்ப்பாங்க. அது பெண்களுக்கு இயல்பு. நல்ல கவனித்தல் என்பது பெண்களுடைய சுபாவத்தில் உள்ளது. ஆனால் நம்ம சுபாவத்துக்கு மாற்றமாக அப்படி ஆக்கிடுறோம். அதனால் வந்து இது தனியாக போகிறதுக்கெல்லாம் வந்து குற்றம் சொல்ல முடியாது. நீங்கள் விரும்புனீங்கன்னா தனியாக போகாமல் இருக்கிறக்கூடிய வேலையை நீங்கள் செய்யணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. விளங்கிக்கணும். அசதுல்லா கத்தார்லேருந்து கேட்குறாரு, நஜீஸ் பற்றி விளக்கம் தேவை. நஜீஸ் வகைகள் என்ன? நஜீஸ் பற்றால் அதை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும்? நஜீஸ் பற்றால் என்னென்ன வணக்கங்கள் செய்ய முடியாது அப்படின்னு கேட்குறாரு. நஜீஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் அசுத்தம்னு சிலதை மார்க்கம் சொல்லியிருக்கிறது. இந்த அசுத்தங்கள் பிரச்சனை பூராவுமே வந்து தொழுகைக்கு மட்டும்தான் பஞ்சாயத்து. வழங்குதா? தொழுகை உங்கள் மேலே உடம்புல என்ன சாணி பட்டுருச்சுன்னு வைங்க, சாணிப்பட்ட நிலையில் நீங்கள் சாப்பிடலாம். பார்க்கறவர் பாருக்கு, அது ஒரு விஷயம். சாப்பிடுவதற்கு அது தடையாக நிற்குமா? தடையாக நிற்காது. சாணிப்பட்ட நிலையிலே நோன்பு வைக்கலாம், அது தடையாக நிற்குமா? நிற்காது. எது தடையாக நிற்கும்? தொழுவுறதுக்கு தடையாக நிற்கும். தொழு நஜீஸ் என்று எதை சொல்லுகிறோமோ அது வந்து உடம்பிலையோ நம்முடைய ஆடையிலையோ தொழுகையின் போது இருக்கக்கூடாது. அவ்வளோதான். தொழுகை இல்லாத நேரத்தில் எந்த நஜீஸ் பட்டாலும் நமக்கு அருவருப்பாக வேண்டாலும் இருக்கலாமே தவிர அந்த வணக்கங்களை ஏதாவது பாதிக்குமா? தஸ்பீ செய்வதற்கு நஜீஸ் பட்டுருச்சு சட்டையில் ஒரு சாக்கடையை தெரிச்சு விட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, சுபஹானல்லாஹ் சொல்லுவது தடையாது. அதுக்கெல்லாம் கிடையாது. தொழுகைக்கு தான். தொழுகைக்கு மட்டும்தான் நம்ம மார்க்கத்தில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம விளைவிக்கணும், நஜீஸுடைய சட்டமே தொழுகையை தவிர வேறு ஒன்றுக்குமே கிடையாது. தொழுகைக்கு மாத்திரம் என்ன செய்யணும்? அல்ல, ஏன் அது கூட நம்ம சொல்கிறோம்ன்ற நம்மளா சொல்லலை. ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, லா துக்குபலு சலாத்துன் பிகைரி துஹூரின், சுத்தம் இல்லாமல் தொழுகை ஏற்கப்படாது. சுத்தம் என்பது ஒழு செய்வதையும் குறிக்கும், ஆடை உடம்புல நஜீஸு இல்லாமல் இருப்பதையும் குறிக்கும். அப்போ நஜீஸுடைய முதல் சட்டம் என்னன்னு கேட்டால், எந்த நஜீஸாக இருந்தாலும் சரி தொழுகைக்கு போகும்போது இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். தொழுகைங்கிற அந்த வணக்கத்தை செய்யும் பொழுது உடம்புல நஜீஸ் இருக்கக்கூடாது. நஜீஸ் என்னன்றது பார்ப்போம். உடம்புல நஜீஸ் இருக்கக்கூடாது, உடையில் நஜீஸ் இருக்கக்கூடாது, நீங்கள் தரையில் விரிக்கிற விரிப்பில் நஜீஸ் இருக்கக்கூடாது, எந்த ஏரியாவில் தொழுகிறீங்களோ அந்த இடத்துல நஜீஸ் இருக்கக்கூடாது. அப்போ இடம், உடை, உடல் மூன்றும் என்ன செய்யணும்? நஜீஸிலிருந்து தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது அது மூணாவது கேட்ட விஷயத்துக்கான ஒரு பதில். அந்த நஜீஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நஜீஸ் என்பது மல ஜலம் நஜீஸ். மார்க்கத்தில் என்னது? மலமும் சிறுநீரும் என்னது? நஜீஸ் என்று இருக்கிறது. அது என்னண்டா வந்து ஒருத்தர் பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழிச்சிடுவார். ஒரு ஆள் வந்து, பள்ளிவாசல்னா மண்ணு தானே. பள்ளிவாசல்னால் நம்ம முசைக்கு செலவுக்கள்லாம் கிடையாது, சாதாரண மண் தான். மேலே ஒரு பந்தல் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்குன்னு அவர் பாட்டு யூரின் போயிடுவார். ஒரு கிராமவாசி வந்து செஞ்சிருவார். அப்போ மக்கள்லாம் ஆன்னு சத்தம் போட்டு பிடிக்க போவாங்க. விடுங்க அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என்ன செய்கிறாங்க? ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து அந்த இடத்துல ஊற்றி விடுங்கங்கிறாங்க. அப்போ வந்து அந்த தரை பகுதியில் சிறுநீர் கழிச்சிட்டாருன்னு சொன்னால் அதுக்கு மேலேயே தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றி கழுவி பூமியை கழுவ முடியும், அவ்வளோ சுரண்டு எடுத்து கழுவிட்டு நம்ம ஒரு கொட்டவ முடியும். தரையில் நஜிசுப்பட்டால் அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றுறது தான். தரையை கழுவ முடியாது. துணினா கழுவி தனியாக எடுத்து வச்சிடலாம், பூமியை கழுவியை தனியாக எடுக்க முடியும், அதுக்கு தண்ணியை ஊற்றுங்கிறாங்க. இது புகாரில் 220வது ஹதீஸில் இருக்கிறது. அது ஒரு விஷயமா இருக்கிறது. அது மாதிரி ரசூல்லாட்ட ஒரு சின்ன பையனை கொண்டு வர்றாங்க, மடியில் மூத்திரம் பெஞ்சிருந்தான் சின்ன பையன். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பால் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கிற பையன், உணவு சாப்பிடாத பையன் கொண்டு வரும்போது அந்த சிறுநீர்களையும் தண்ணியை தெளிச்சுக்கிட்டாங்க. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உணவு சாப்பிட்ற குழந்தை கொண்டு வரும்போது கழுவுனாங்கன்னு வருது. அது குழந்தை வந்து பால் மட்டும் குடிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால் அதனுடைய சிறுநீர் வந்து கழுவணுங்கிற அளவுக்கு முக்கியத்துவமானது கிடையாது. சும்மா தண்ணியை தெளிச்சுக்கிட்டால் போதும், அதுவும் நஜீஸு தான், தண்ணியை தெளிச்சுக்கிட்டால் போதும். அதே நேரத்தில் வந்து பெரிய பிள்ளையாக இருந்துச்சின்னு வைங்க, அப்படி இருந்தால் அதை கழுவணுங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயம் வந்து
முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இது இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து நாய் அதான் சிறுநீர் கழிக்கிறாங்கன்னு வைங்க, மண் பகுதியில் காஞ்சிட்டா சுத்தமாயிரும். யூரின் வந்து அசுத்தமாக இருந்தாலும் அதை வந்து காஞ்சி போச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல யூரின் போச்சு நீங்கள் பார்க்க தேவையில்லை, காஞ்சிட்டா அது சுத்தம். எதை வச்சு சுத்தம்னு சொல்கிறோம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் புகாரில் 174வது ஹதீஸில் வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து மஸ்ஜித் நபியில் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் நாய்கள் வந்து சிறுநீர் கழித்து விடும். அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கும். பள்ளிவாசலுக்குள்ளே மண்ணு தானே, இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். போகும்போது இடத்துல சிறுநீர் யூரின் கழிச்சிடும். அப்போ வந்து உளம் எக்கும்னு எருசூனை செய்யணும்னு தாளிக்க, அதுக்காக வேண்டி எந்த ஒரு தண்ணீரையும் தெளிக்க மாட்டார்கள், பேசாமல் விட்டுருவாங்க. அது காஞ்சா சுத்தமாயிரும். அதான் பூமிக்கு மாத்திரம் நஜீஸ் இருந்தாலும் எடுக்கிற மாதிரி மலம் மாதிரி நஜீஸாக இருந்தால் தள்ளி விட்டுடலாம். யூரின் மாதிரி நஜீஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து காஞ்சிட்டா நஜீஸ் இல்லது. அதாவது எந்த பூமியும் நஜீஸாக இல்லாமல் இருக்குது, எங்கேயுமே தொழுவ முடியாது. எந்த ஒரு பூமியாக இருந்தாலும் எந்த ஒரு காலத்துலையாவது என்னமோ அதில் பட்டு தான் இருக்கும். அதை நம்ம பார்க்க சொல்லலை. தரையை பொறுத்த வரைக்கும் அந்த ஈரமோடு அந்த சிறுநீர் கழித்து ஈரத்தோடு இருந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு தான் ஒரு சட்டம் இருக்குது. காஞ்சி போச்சுன்னு சொன்னால் அதை கழுவணுன்ற அவசியம் கிடையாது என்பதை நம்ம பார்க்கணும். அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி ரத்தம் இருக்குல்ல, ரத்தம் வெளிப்பட்ட ரத்தம் இருக்குல்ல, வெளியேறுகிற ரத்தம், அந்த வெளியேற ரத்தம் வந்து ஓடுற ரத்தம் இருந்துச்சின்னு சொன்னால் அது அசுத்தமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் வந்து இந்த ரத்தமெல்லாம் படும் பொழுது அது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதை நல்லா கழுவி இது பண்ணிவிட்டு தொழுவுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதவிடாய் ரத்தம் பட்ட துணியை வந்து கழுவிட்டு தொழுவுங்கம்பாங்க. இது புகாரில் 307வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஆடு மாடுகள் அதனுடைய விட்டைகள் கூட அது கூட நஜிச்சு தான். ஆட்டு புழுக்க, கழுத விட்டை, இதுகள்லாம் வந்து என்ன இருக்குது, அது வந்து ஈரமாக இருந்தாலும் சரி காஞ்சி இருந்தாலும் சரி அது நஜீஸ் தான். அது காஞ்சி கிடந்தால் ஒரு பக்கத்தில் கிடந்தா ஒரு விஷயம் வேலை. ஒரு காஞ்சி போன கழுத விட்டையை பாக்கெட்டில் போட்டு தொழுவலாமா? தொழுவ முடியாது. அது காஞ்சி போன ஒரு ஆட்டு புழுக்கையை கொஞ்சம் அள்ளி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு தொழுவலாமான்னு தொழக்கூடாது. அது நஜீஸ். நஜீஸ்னால் என்ன அர்த்தம்னா தொழுகும்போது அதை க்ளீன் பண்ணிக்கிறாங்க. கிடந்தா கிடந்துட்டு போகுது ஒரு பக்கத்தில். உங்கள் தொழுகும்போது உங்கள் மேலேயோ உங்கள் உடம்புலையோ உங்கள் உடையிலையோ இல்லாமல் பார்த்துக்கிறங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு இயற்கை தேவையை முடித்து மலைஜலம் கழிப்பதற்காக போகிறாங்க. போயிட்டு அந்த காலத்தில் வந்து தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணுதல் என்பது ரொம்ப கம்மி. அந்த கல்லை கொண்டு என்ன செய்வாங்க, தொடச்சி விட்டு வந்துடுவாங்க. மண்ணாங்கட்டி மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு. ஏன்னாட்டா அந்த அவங்களுடைய மலைஜலம் கழித்தலும் நம்முடைய மலங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து அரிசி சாப்பாடு சாப்பிட்றவங்க இருக்காங்கல்ல, அரிசி சாப்பாடு அரிசி சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிடக்கூடிய அவங்களுடைய மலம் எப்படி இருக்கும்னு கேட்டால் அது வந்து ஒரு கொலகொலன்னு இருக்கும். அது கழுவுனா தான் சரியாக வருங்கிற மாதிரி இருக்கும். அதாவது மாட்டு சாணம் மாதிரி டைப்பில் இருக்கும்னு வச்சுக்கிறோங்களேன். அந்த ரொட்டி சாப்பிட்றாங்கல்ல, கோதுமை ரொட்டியை சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுடைய மலம் வந்து ஆட்டு புழுக்க மாதிரி என்ன செய்யும், அது சும்மா ஒன்றுமே இருக்காது, சும்மா தொடச்சி விட்டால் போதும். பிசு பிசுக்குன்னு ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது, கட்டி கட்டியாக இருக்கும். அப்போ கட்டி கட்டியாக வரக்கூடிய மலம் உள்ள பகுதியாக இருந்தால் சும்மா கல்லை வச்சு ஒரு மண்ணை வச்சு தொடச்சி விட்டு போயிடுவாங்க. நம்ம மாதிரி உள்ள இதுக்கு வந்து கழுவி தான் ஆகணும். நம்ம இதெல்லாம் அது படர்ந்து வரக்கூடிய மலமாக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம எது மிஷினில் உள்ளே போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கழிவு வரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுடைய கழிவு வந்து என்னவா இருக்கும், மாட்டு சாணி மாதிரி டைப்பில் வரும். அவங்க சாப்பாட்டுடைய கழிவு ஆட்டு புழுக்க மாதிரி என்ன செய்யும், ஒரு டைப்பில் வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அது எங்கெல்லாம் ஒட்டிலாம் இருக்காது. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இந்த ஒரு கல்லை வச்சு என்ன செய்வாங்க, தொடச்சிக்கிடுவாங்க. ஒரு 3 கல் எடுத்துகிட்டு வாப்பாங்கிறாங்க, மண்ணங்கட்டி எடுத்துகிட்டு வாங்குறாங்க. இவர் 3 கிடைக்கல, 2 கல் தான் கிடைச்சிருக்குது. அதோட ஒரு கழுதை விட்டையை ஒன்று என்ன செய்கிறாரு, ஒரு விட்டையை ஒன்று எடுத்துகிட்டு போய் ரசூல்லாட்ட கொடுக்குறாரு. ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அந்த கல் 2ஐயும் வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த விட்டையத்துக்கு எரிஞ்சிட்டாங்க. எரியும் போது சொல்கிறாங்க ஹாதாரிக் சொன், இது வந்து அசுத்தம், இது அசுத்தமானதுங்கிற, விட்டை வந்து அசுத்தம்ங்கிறாங்க. அது புகாரில் 156வது ஹதீஸில் இருக்கிறது. அதனால் வந்து மலைஜலம் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த நாயுடைய வாயிலேருந்து வரக்கூடிய எச்சி இருக்குல்ல, அது வந்து பாத்திரங்கள் அதிலெல்லாம் பட்டுச்சுன்னு சொன்னால் அதை வந்து அசுத்தம்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 தடவை கழுவு சொல்கிறாங்க, ஒரு தடவை மண்ணை போட்டு கழுவு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மருத்துவ நோக்கத்திற்காக வேண்டி என்ன செய்யலான்னு கேட்டால், அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரை குடித்தால் நோய் நிவாரணம் வரும்னு அந்த காலத்து மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை பிரகாரம் ஒட்டகத்தினுடைய சிறுநீரை குடிக்க சொன்னாங்கங்கிற ஒரு ஹதீஸ் வந்து புகாரில் 233வது ஹதீஸ்லையும் 1501, 3018, 4192, 4610, 5685, 5686,
5727, 6802, 6804, 6805, 6899 இந்த ஹதீஸ்லாம் இருக்கிறது. அதனால நஜீஸ்ன்னு அவ்வளவுதான். சரியா? சரி. அடுத்து ஒருத்தர் கேட்குறாரு, பொதுவாக பிரசங்கங்கள் துவக்கத்தில் ஹம்து சலவாத்து கூறி துவங்குவது சுன்னத்தான நடைமுறை என்பதை அனைவரும் அறிந்ததே. நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் இரண்டாவது ஹுத்பாவுக்கு ஹம்து சலவாத்து சொல்லாது ஏன்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை விளக்கம் தரவும். அதுபோல் முதல் ஹுத்பாவை தொடர் தலைப்பில் பேச அது என்ன தினசரி சொற்பொழிவு மேடையா? இரண்டாவது ஹுத்பாவில் ஹம்து சலவாத்து சொல்லாததோடு மார்க்க சம்பந்தப்படாத உலக விஷயங்களை மட்டும் தொடர்ந்து சொல்லி பிதஅத்தை உருவாக்கி உள்ளீர்கள். இதனையே தௌஹீது சிந்தனை கொண்ட அனைவரும் பின்பற்றுகிறார்கள். அப்படி ஒரு உலக விஷயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேறு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாமே? அல்லது நீங்கள் சொன்னதுதான் சுன்னத்தான் நடைமுறை என்றால் ஆதாரத்தின் விளக்கம் தரவுன்னு கேட்குறாரு மலேசியாவிலேருந்து முபாரக். அப்போ இவர் நடைமுறையில் என்ன இருக்குது அதை சுன்னத்தில் விளங்கிட்டார். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஹம்து சலவாத்து சொல்லி இதை தோற்கிறது தான் சுன்னத்தான் நடைமுறைன்னு அவரே சொல்கிறாரு. சுன்னத்துக்கு என்ன அர்த்தம்? ஆதாரம் நீங்கள் காட்டணும். சுன்னத்தான் நடைமுறைன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்து சலவாத்து சொல்லி தான் குத்பா ஒரே நிகழ்த்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் ஆதாரம் காட்டணும். ரசூல்லா சொல்லாத ஒன்றை நீங்களே சுன்னத்துன்னா அவரை என்ன ஆரம்பிக்கிறாரு? ஹம்து சலவாத்து சலாம் கூறி தூங்குவது சுன்னத்தான நடைமுறை என்பது அனைவரும் அறிந்ததை. எங்கேருந்து அறிஞ்சிங்க? அனைவரும் நீங்களாக அறிஞ்சிக்கிட்டீங்களா? அப்படி ஒன்றே கிடையாது. சலவாத்து சொல்லணுங்கிறதே கிடையாது. முதல்ல பயானுக்கு சலவாத்து சொல்லணுங்கிற ஒரு டாப்பிக்கே கிடையாது. அதாவது ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கு. என்னென்னு கேட்டால், குல் அம்ரதி பாலின் லா யுபுதோ பிஹி பில் ஹம்தி அக்தவு. எந்த ஒரு நல்ல முக்கியமான காரியத்திலையும் அல்ஹம்து சொல்லி ஆரம்பிக்காவிட்டால் அது பரக்கத்தற்றது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. எங்கே இருக்குன்றா இப்னு மாஜாவில் 1894 ஹதீஸில் இருக்கிறது. அதனுடைய அறிவிப்பாளரில் குர்ரா என்று ஒரு ஆள் வர்றாரு. இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள். அதே மாதிரி இவர் இப்னு மொயின், அஹ்மது இப்னு ஹம்பல், அபு சுரா, அபு ஹாத்தம் ராசி, நசை போன்றவர்கள்லாம் அவரை பலவீனமானவர்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே கருத்தில் தாரகுத்தினிலையும் அந்த ஹதீஸ் இருக்கிறது. அவரே தாரகுத்தினியும் அது கீழே என்ன போடுறாருன்னா, குர்ரா லேசபி கவியின் ஃபில் ஹதீஸே. இந்த குர்ரா என்பவர் ஹதீஸ் கலையில் பலமான ஆள் கிடையாது. தாரகுத்தினி அல்ஹம்து சொல்லி ஆரம்பிக்கணும்னு சொன்னவரை அந்த ஹதீஸ் அறிவிச்சுட்டு இது சரியான ஹதீஸ் இல்லைன்ட்டார். எதுவும் செலவாத்துக்கு வர கிடையாது, அம்துக்கு தான் வந்திருக்குது. அதே மாதிரி இது வேறு 2 அறிவிப்பாளர்கள் வழியாக வந்திருக்கிறது. சதக்கா என்பவரும் முகமது பின் சயீத் 2 பேர் அறிவிக்கிற வேறு 2 அறிவிப்புகளும் இருக்கிறது. லைஃபானி அது 2ம் பலவீனமாக இருக்கிறது. 3 ஆளுக்கு வழியாக தான் இது வந்திருக்கிறது. எல்லாமே பலவீனமானது என்று சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஹுத்துபாவுடைய ஷர்த்துங்கிற என்னன்னு கேட்டால், அகல்லுமா யஸ்துக் அலைஹி இஸ்முல் ஹுத்பதி உர்ஃபன். பழக்கத்தில் உரை என்று சொல்லப்படுற அளவுக்கு எது இருக்குமோ அதுக்கு பேர் தான் ஒரு ஹுத்பா. ஹுத்துபாங்கிறதுக்கு எந்த ஒரு ருக்குன்னு கிடையாதுங்கிறாரு இப்னு ஹஸ்ம் சொல்கிறார். ஏன் அதை சொல்கிறாருன்றது ஆதாரம் இல்லாதனால. ஹுத்துபாண்ட உரைன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். எதை உரை என்று மனித உலகம் ஏற்றுக்கொள்ளுமோ அதுக்கு பேர் தான் ஹுத்துபா. அப்போ ருக்குனுல் ஹுத்துபத்துல் வஹீத், ஹுத்துபாவுடைய ஒரே ருக்குன், ஒரே கண்டிஷன் என்னவென்று கேட்டால், அகல்லுமா யஸ்துக் அலைஹி இஸ்முல் ஹுத்துபத்தி ஒரு ஃபன். ஹுத்துபாங்கிற பேரை பழக்கத்தில் எதுக்கு சொல்லப்படுமோ அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று இப்னு ஹஸ்ம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏன் இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹுத்துபாவுக்கு எந்த ஒரு ஷரத்துங்க நீங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஹம்து ஓதணும், செலவாத்து ஓதணும், அது ஓதணும்ல நீங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நீங்களாக சொல்லிக்கிட்டு சுன்னத்துங்கிறீங்க. நீங்கள் தான் பிதத்தை உண்டாக்குறீங்க, அதை தான் சொல்லணும்னு சொல்லி. அது இல்லைன்னு சொன்னால் நம்ம பக்கம் விடப்பட்டிருக்கு. நீங்கள் விரும்பினா அல்ஹம்து ஓதிக்கிறீங்க, விரும்பினா நேரடியாகவே உரைய ஆரம்பித்தாலும் அதில் குற்றம் வராது. அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்னு தைமியாவும் சொல்கிறார், பல் லாபுத்த மின் முசம்மல் ஹுத்துபதி உர்ஃபன். பழக்கத்தில் ஹுத்துபான்னு சொல்லப்படுவதற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சில ஹுத்துபாவுக்கு சில ஃபுக்கஹாக்கள் சில ஷர்த்துகள் போட்டிருக்கிறாங்கல்ல, அந்த ஷர்த்து போடுறதுக்கு சரியில்லாத ஆட்சேபனை இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ஷர்த்துக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாருன்னா, இதெல்லாம் ஹுத்துபாவுக்கு அழகு சேர்க்கக்கூடியதுங்கிறார். நீ ஹம்து செலவாத்து என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஹுத்துபாவுக்கு அழகு, இவராக சொல்கிறாரு, அழகு சேர்க்கும்னு சொல்லலாமே தவிர அதை அவசியம்னு சொல்லுவது தப்புங்கிறார் அவர். அதே மாதிரி இது செலவாத்துக்கு வரவே இல்லை எங்கேயுமே. ஹுத்துபாவுக்கு முன்னாடி செலவாத்து சொல்லணுங்கிறது கிடையாது. ஹம்துக்கு தான் பேசுகிறோம், அதுக்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. அதே மாதிரி திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, குல்லு ஹுத்துபத்தின் லைஸ ஃபிஹா தஷஹுதுன். எந்த ஒரு ஹுத்துபாவில் தஷஹூது இல்லையோ, தஷஹூதுன்னா அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா, அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு பேர் தஷஹூது.
இது தஷஹுது எதில் இல்லையோ ஃபொஹிய கல் எதில் ஜதுமா, அது வெட்டுப்பட்ட கையை போல, அது வந்து ஒரு குறைபாடு உடையது என்ற ஒரு கருத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாள் திருமதியில் வருதில் அபு ஹிஷாம் அர் ரிஃபாயின்னு ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள் ஒன்று. அதே மாதிரி வந்து முஸ்லீம் இமாம்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த ஹதீஸை பற்றியது எந்த ஹுத்துபாவில் தஷஹுது இல்லையோ அது வந்து பரக்கத்தட்டுறதுன்னு வருது அப்படின்னு கேட்டவுடனே அப்போ முஸ்லீம் இமாம் சொல்கிறாங்க, லம் எர்வி ஹாதல் ஹதீஸ் அன் ஆஸ்மின் அன் குலைவின் இல்லை அப்துல் வாஹித் இப்னு ஜியாத், அப்துல் வாஹித் இப்னு ஜியாத் தான் இதை அறிவித்திருக்கிறாரு, வேறு யாரும் இதை அறிவிக்கவில்லை அப்படின்னு முஸ்லீம் சொல்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்துல் வாஹித் பலவீனம்னு அர்த்தம். இந்த செய்தியை அப்துல் வாஹித் இப்னு ஜியாத் என்பவர் வழியாக மட்டும்தான் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாலே அவர் பலவீனப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பைஹக்கி கேட்குறாரு, அப்போ அபு ஹிஷாம் ரிஃபாயி அறிவித்திருக்கிறாரு வேறு அபு ஹுரைரா வழியாக அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா அபு ஹிஷாமை பற்றி அறிஞர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்கிறார். அப்போ அதில் என்னென்ன அபு ஹிஷாம் வழியாக வர்ற ஹதீஸும் அவரும் சரியில்லாத ஆள். எந்த அளவுக்கு ஒன்று அவரை பற்றி சொல்கிறாங்க, அல்லாஃபுனா தலபன் கராயிப, இவர் வந்து ரொம்ப தேடுதலில் பலவீனர், அதிகமாக தேட மாட்டார். தேடி ஒரு ஹதீஸன் ஒரு விஷயத்தைனா தேடி எடுத்து உங்களுக்கு சொல்லணும்ல, அப்போ ரொம்ப வீக்கான ஒரு ஆள். அக்சரனா கராயிப, புது புது செய்தியாக ரொம்ப சொல்லுவார் இவர் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி விமர்சிச்சிருக்கிறாங்க. அதனால் அதுவும் சரியில்லை. அதே மாதிரி இந்த கருத்து வந்து அபுதாவுதுலையும் வருது, அதில் அப்துல் வாஹித் இப்னு ஜியாத் தான் வர்றாரு. இந்த அப்துல் வாஹித் இப்னு ஜியாத் என்பவர் வழியாக ஆக கடைசியில் குத்துபா ஓதும் பொழுது அல்ஹம்து ஓதனம் என்பதும் ஷர்த்து கிடையாது, பலவீனமான செய்தியாக இருக்குது. தஷஹுது ஓதனம்ங்கிறது கிடையாது, சலவாத்து ஓதனம்ங்கிறது பலவீனமான ஹதீஸ் கூட கிடையாது. முதல் ஹுத்துபாவுக்கு நீங்கள் ரெண்டாவது ஹுத்துபாவுக்கு ஓதலான்னு கேட்குறீங்க, முதல் ஹுத்பா பெரியவர்களே தாய்மாரோட ஆரம்பித்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வழக்கத்தில் வந்துட்டதுனால நீங்கள் சுண்ணத்து விளங்கிட்டீங்க. எதனால் விளங்கிட்டீங்க? இப்படியே சொல்லி சொல்லி பழகின பிறகு இதான் சுண்ணத்து போல இருக்குது, பிதாத்த சுண்ணத்தை நீங்கள் விளங்கிட்டு சரிங்களே தவிர இது வந்து யார் அதை சொல்லணும்னு சுண்ணத்துன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் ஆதாரம் காட்டணும். இதெல்லாம் சுண்ணத்துன்னு செலவாத்து சுண்ணத்துங்கிறதுக்கு ஆதாரத்தை எனக்கு அனுப்புங்க, யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார்களே. ஆனால் முதல் ஹுத்துபாவுக்கே செலவாத்து தேவையில்லைங்கிறானே, நீங்கள் ரெண்டாவது ஹுத்துபாவுக்கு பேசுகிறீங்க. அது போக வந்து ஹுத்துபாங்கிறதுக்கு வந்து உரை, அவ்வளோதான். உரைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ உரைன்னு சொல்கிற அளவுக்கு தானே பண்ணுறோம். 5 நிமிஷம் பண்ணாலும் உரை தான், 1 மணி நேரம் பண்ணாலும் உரை தான். அதில் வந்து உலக விஷயம் பேசக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கானா? அப்படிலாம் கிடையாது. தேவையானதை பேசலாம். உலகம் மார்க்கம்னு பெரிய உலக விஷயத்தை மார்க்கத்தில் சொல்லப்படலையா? குரானில் சொல்லப்படலையா உலக விஷயத்தையெல்லாம்? குரானில் எக்கச்சக்கமான உலக விஷயத்தை எல்லாம் பேசுகிறானே, கழுதை குதிரை கோவம் இருக்கிறதுலாம் எல்லாம் உங்களுக்கு படைச்சிருக்கிறான், நீங்கள் அதெல்லாம் படைப்பான்ங்கிறான். அதை பற்றி சிந்திங்க, இதை பற்றி சிந்திங்க, மழையை பற்றி சிந்திங்க, இது மழைகளை பற்றி சிந்திங்க, அது மாதிரி கால்நடைகளை பற்றி சிந்திங்க, பால் எப்படி வருதுன்னு சிந்திங்கன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான். அதெல்லாம் என்ன மார்க்க விஷயங்கள்? அதெல்லாம் உலக விஷயம் தானே. வானம் பூமியை படைத்ததை பற்றி சிந்திங்க, எல்லாமே என்னது உலக விஷயம். பூமியை படைத்ததை பற்றி சிந்திங்கன்னா இந்த ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, பூமியை பார்க்கவில்லையா, அதை பார்க்கவில்லையான்னு கேட்குறானே. மார்க்கத்தில் வந்து தடுக்கப்படாத எல்லாமே மார்க்க விஷயந்தான். உலக விஷயம் பேசக்கூடாதுலாம் கிடையாது. அதனால் இதை பிதத்துங்கிறீங்க. அதாவது நீங்களாக ஒன்றை வந்து பிதத்தை உண்டாக்கி வைத்துக்கொண்டு அதை நாங்கள் செய்யலைங்கிறதுனால நீங்கள் பிதத்துங்கிறீங்க. நீங்கள் இதை புதுசாக சில ஹம்து செலவாத்தை உண்டாக்குறீங்களா, அதுக்கு பேர் தான் பிதத்து. நாங்கள் வந்து ஹுத்துபா உரைன்னா என்ன செய்யலாம், உரைன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் போதும். விரும்பினோம்னா ஹம்து சொன்னால் அது நம்மளாக சொல்லிக்கொள்வது, அது பிதத்தில் வர நம்மளாக அல்லாஹ் புகழ்ந்துட்டு சொல்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் அன்பிற்குரிய சகோதரர்களே பெரியோர்களேன்னு ஒருத்தர் ஆரம்பித்தார்னு சொன்னால் அதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது, அதை விளங்கிக்கணும். அதுக்கடுத்து வந்து சூரத்துல் ஜின் அத்தியாயத்தில் ஜின்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்போரை வானலோகம் சென்று மலக்குகள் உரையாடலை கேட்டு பூமியில் உள்ள மனிதர்களின் கூட்டாளிகளுக்கு சில செய்திகளை அறிவித்து கொடுப்பார்கள் என்று உள்ளது. ஆகையால் நாம் சூனியம் பற்றி புரிந்து கொள்ளும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பின் என்று தான் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் சூனியம் பற்றி பேசும்போது அப்படி பேசுவதில்லை. சூரா ஜின்னில் மனிதர்களிடம் ஜின்கள் நட்பு பாராட்டி வந்தது கூறப்படுகிறது, நீங்கள் அதை மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். அதாவது இந்த கடந்த காலங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஜின்கள் வந்து வானுலகம் வரைக்கும் போவாங்க, ஒட்டு கேட்பாங்க. ஒட்டு கேட்டு வந்து என்ன செய்வாங்க, அந்த சைத்தான்களுடைய சூனியக்காரனுடைய ஜோசியக்காரனுடைய உள்ளத்தில் கொண்டே இதை போடுவாங்க. அவங்க அதோட 10 செய்தியை கூட சேர்த்து என்ன செய்வாங்க, ஜோசியம்னு சொல்லுவாங்கன்னு ஒன்று இருந்தது. அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு தடுக்கப்பட்டுருச்சு. தீப்பந்தங்களால் எரியப்படுவாங்க, இனிமேல் வானுலகத்தை நெருங்கி யார் போக முடியாது, ஜின் சைத்தான்கள் போக முடியாதுன்னு தடுக்கப்பட்டுருச்சுன்றதை நம்ம சொல்கிறோம்.
இவர் என்ன கேட்குறாருன்னா, அப்படிலாம் சொல்லும் பொழுது சூனியத்துக்கு நீங்கள் எப்படி சொல்லலாமே, சூனியமும் செய்தான்கள் ஜின்கள்லாம் போய் கேட்டு வந்து செய்வாங்கன்னு சொல்லலாமேங்கிறார். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஹதீஸில் வந்து சூனியம் செய்கிறத வந்து ஜின்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்கன்ட்டு வரல. எது வருது, நாளைக்கு உலகத்தில் நடக்க போகிற விஷயங்களை வந்து மலக்குகள் பேசிக்கிடுவாங்களாம். அதை ஜின்கள் கேட்டு வந்து என்ன செய்வாங்க, மனித உள்ளங்கள்லாம் ஊடுருவக்கூடிய தன்மை இருக்குல்ல ஷைத்தானுக்கு, அந்த கெட்டவன் உள்ளத்தில் அப்படி போட்டு விட்ருவாங்க. அவன் என்ன செய்வான், அதை வந்து சில 10 பொய்யை கலந்து அடித்து விடுவான். அதில் வந்து ஒரு விஷயம் உண்மையாக போயிடும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஜோதிடர்களுக்கு சொல்லக்கூடிய வேலையை தான் ஜின்கள் செஞ்சாங்களே தவிர வானுலகத்தில் போய் சூனியத்தை கற்றுட்டு வந்தால் கொடுத்தாங்க. சூனியத்துக்கு வேறு, ஜோசியங்கிறது வேறு. ஜோசியத்துக்கு தான் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சட்டம் பொருந்தும். என்ன சட்டம், ஜின்கள் போய் கேட்டுக்கிட்டு வந்து ஜோசிய காஹின் குஹான்ட்டு தானே சொல்லுவாங்கன்றிருக்கு. ஜோசியக்காரன்ட்டு தான் சொல்லுவாங்க. ஜோசியக்காரன் என்ன செய்வான்னு கேட்டால், நாளைக்கு நடக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுல, அதோட கொஞ்சம் கூட குறைய சேர்த்து பில்டப் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லுவான். அதனால் ஜோசியம் உண்மை மாதிரி தெரியும் அப்படின்னு வருது. அதுவும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லைன்னு ஆயிடுச்சு. சூனியத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி காலத்தில் ஜின் சைத்தான்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து உதவி செஞ்சதாகவும், காலத்தில் மட்டும்தான் சூனியத்துக்கு தடை செய்யப்பட்டதாகவும் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். அந்த டாபிக் வேறு, இந்த டாபிக் வேறு. அது வந்து சூனியம்ங்கிற விஷயத்துக்கு வந்து அது சொல்லப்படவே இல்லை. அது ஜோசியம் விஷயத்துக்கு தான் அது வந்திருக்குது. அது விளங்கிக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நமது தாய் தந்தையர் ஆதம் நபியிலிருந்து தான் இந்த சமூகம் பல்கி பெருகியது என்பதாக. ஆதம் நபியிலிருந்து இந்த காலம் வரை அதிகபட்சம் 15,000 வருடங்களுக்கு மேல் இருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றுகிறது. இது எனது யூகம்தான். ஆனால் ஆய்வாளர்கள் 1.5 லட்சம் வருடங்களுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் மனித இனம் வாழ்ந்து அங்கிருந்து இடம்பெயர்ந்து இந்தியா உட்பட பல நிலங்களிலும் பரவியதாகவும் கூறுகிறார்களே. அவ்வாறாயின் நமது பிதா ஆதம் நபிக்கு முன்னமும் ஒரு மனித சமூகம் இருந்ததாகவும் அது அழிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் நம்ப இடம் இருக்கிறது. மனிதனை படைக்க இருப்பதாக அல்லாஹ் கூறிய போது இரத்தம் சிந்தும் மனித இனத்தையா படைக்கவிருக்கிறாய் என்று மலக்குகள் வாதிட்டது முந்தைய மனித இனத்தின் அனுபவங்களை அறிந்துதான் கேட்டிருப்பார்களோ என்ற எண்ணம் வருகிறது அப்படின்னு சொல்லி முகமது யூசுப் தேங்காய்பட்டினத்திலும் கேட்குறார். அதான் இவருடைய கேள்வி என்னன்னு கேட்டால், உலகம் தோன்றி 1.5 லட்சம் வருஷம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா ஒரு 10-15,000 வருஷம்தான் வருகிறது. அப்படின்னா வேறு ஒரு இனம் இருந்திருக்குமோ, இந்த மனித இனத்துக்கு முன்னாடி வேறு ஒரு இனம் இருந்திருக்குமோ, அந்த இனத்தினால தான் 1.5 லட்சத்தை காட்டுதோங்கிற மாதிரி கேட்குறார். முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தோன்றி வந்து 15,000 வருஷம் 20,000 வருஷம்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி குர்ஆனில் சொல்லப்படலை, ஹதீஸ்லாம் இல்லை. எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால், உதாரணமாக சில ஹதீஸுகள் இருக்குது. அதாவது ஆதம், இப்னு அப்பாஸ் ஹதீஸ் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. ஆதமுக்கும் நூஹுக்கும் மத்தியில் 10 தலைமுறை. 10 தலைமுறைன்னா 1000 வருஷம்னு சொல்லி அவர் சொல்கிறார். யார்? இப்னு அப்பாஸ் சொல்கிறார். ஆதமுக்கும் நூஹுக்கும் மத்தியில் வந்து 10 தலைமுறை அப்படின்ட்டாரா. அதுக்கு அடுத்தது வந்து அதன் தொடர்ச்சியாக வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், ஆதமில் இருந்து நூஹு வரைக்கும் அல்ஃபுன் மேத்தாசனத்தின் 1200 வருஷம். நூஹில் இருந்து இப்ராஹிம் வரைக்கும் 1000 வருஷம். 1000 வருஷமும் 42 வருஷம், 1042, 1242. இப்ராஹிமுக்கும் மூசா நபிக்கு மத்தியில் வந்து 565 வருஷம். மூசாவிலேருந்து தாவூது வரைக்கும் 569 வருஷம். தாவூதுலேருந்து ஈசா வரைக்கும் 356 வருஷம். ஈசாவிலேருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் 600 வருஷம். ஆக மொத்தம் 5432 வருஷம். அதாவது உலகம் படைக்கப்பட்டு எவ்வளோ ஆச்சு? இதில் வருதுன்னா தாரிக் திமிஷ்குங்கிற நூலில் வருது. இதை யார் சொல்கிறாருன்னு கேட்டால், முகமது இப்னு இஸ்ஹாக் இப்னு யசார்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. இவர் சஹாபியும் கிடையாது, சஹாபி சொன்னதாக கூட சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொன்னதாக கூட இவராக சொல்கிறார். முகமது இஸ்ஹாக் இப்னு யசார் சொல்கிறாரு, இதுதான் மொத்தம் வந்து 5000 வருஷம் தான் ஆகுதுங்கிறார். அப்போ இது வந்து இந்த மாதிரியான பொய்யான செய்திகளை வைத்துக்கொண்டு, ஆதாரமற்ற செய்திகளை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களே தவிர, பைபிள் கணக்கு பிரகாரம் 6000 வருஷம் வருது, ஏற்கனவே நெருக்கி வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், நம்ம மக்களில் உள்ள அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 51 தலைமுறை. ஆதம் முதல் ரசூலுல்லாஹ் வரைக்கும் 51ஆம் தலைமுறையாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே படிப்பாங்க. அப்போ ரசூலுல்லாவுக்கும் ஆதமுக்கு மத்தியில் 51 பேர் தான் வர்றாங்க தலைமுறை. இவருடைய மகன் இவருடைய மகன் இவருடைய மகன் ஒரு 51 பேருக்கு போனீங்கன்னா ஆதம் வந்துடுவாருங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையில் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. 51 தலைமுறைக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாவுடைய தலைமுறையில் ஒரு 4-5-10 பேர் வரைக்கும் நம்ம சொல்லலாமே தவிர அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வாயில் வந்து விட்டு அடிச்சுக்கிறது தான். அதனால் ஆதமுக்கும் படைக்கப்பட்டு 10,000 வருஷமும் கிடையாது, 20,000 வருஷமும் கிடையாது. எத்தனை லட்சம் வருஷம் வந்தாலும் அதுக்கு பொருந்தக்கூடிய வகையில் தான் அவருடைய தோற்றத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் ஒருத்தர் படைக்கிறான்ல, படைத்தது தான் கணக்கு. அது 10 லட்சம் வருஷம் விஞ்ஞானிகள் சொன்னாலும் அது இஸ்லாமிய வரலாற்றுக்கு முரண் கிடையாது. 20 லட்சம் வருஷத்துக்கு முந்தைய படைத்ததாக சொன்னாலும் ஏன்னாட்டு அல்லாஹ் வந்து ரசூல்லா வந்து அந்த அவங்க அறிந்திருக்கிற அந்த ஆட்களை மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த அரபுகள் வந்து ஆதமு நூஹு இப்ராஹிம் இவங்களாம் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் சொல்கிறாங்களே தவிர ஆதமுக்கும் நூஹுக்கும் மத்தியில் பல லட்சம் வருஷம் கூட இருக்கலாம், நமக்கு தெரியலை. சில பல 1000 வருஷம் கூட இருக்கலாம், நமக்கு தெரியலை. ஆய்வில் ஒரு தொகை சொல்லி அது உறுதி செய்யப்பட்ட ஒரு ஆய்வாக இருக்குமே, ஆனால் அது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றுக்கு மாற்றமாக வராது. அதனால் நீங்கள் 15,000 வருஷம் 15,000 மட்டும் நீங்கள் தான் சொல்கிறீங்க, 5,000 தான் வருது. பைபிள் பிரகாரம் 6,000 வருது. இந்த பொய்யான இஸ்லாமிய செய்திகள் இருக்குல்ல, இஸ்லாத்தின் பேரால் உள்ள செய்திகள், அந்த பொய்யான செய்தியை பிரகாரம் 5,000 வருஷம் வருது. அப்போ உலகம் தோன்றி 5,000 வருஷம் என்பதும் இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்ராஹிம் நபிக்கே 5,000 வருஷங்கிறார் நாவூர் அனிபா. 5,000 ஆண்டுகள் முன்னே நடந்தது அரபு நாட்டில் ஒரு தியாகம்னு சொல்லி அது இப்ராஹிம் நபிக்கு 5,000 வருஷத்துக்கு கொண்டு போயிட்டார். யார்? அனிபா. நாவூர் அனிபா பாட்டு இருக்கும்ல, குர்பானை பற்றி பாட்டு படிப்பார்ல, அந்த பாட்டில் எப்படி வரேன் 5,000 ஆண்டுகள் முன்னே நடந்தது அரபு நாட்டில் ஒரு தியாகம்னு சொல்லி படிப்பார். அந்த இதில் 5,000 வருஷங்கிறாரு. யார்? இஸ்மாயில் நபி குர்பானி கொடுத்த போனதை வந்து 5,000 வருஷத்துக்கு முந்திங்கிறார். எல்லாம் பொய். இப்ராஹிம் நபி செஞ்சாங்கன்னு சொல்லணுமே தவிர இது வருஷ கணக்கில் நீங்கள் போடுவது எல்லாமே கற்பனையானது தான். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அது பொருந்தும். பல லட்சம் வருஷம் சொல்கிறானா அது உறுதியான விஷயமா? அப்போ தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார், அவ்வளோதான். எல்லாத்தையும் நமக்கு சொல்லப்பட கிடையாது. சில உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு சில நபிமார்களை பற்றி சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு சொல்லாத பல நபிமார்கள் இருக்கிறார்கள்னு எல்லாம் குர்ஆனில் சொல்லிவிட்டான். அது போக ஏற்கனவே ஒரு மனிதனை இருந்து அந்த இனம் அழிக்கப்பட்டிருக்குமோ அதைத்தான் சொல்கிறானோன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அது ஊகமான விஷயம். ஒரு ஆதமத்தை எல்லாம் படைச்சதாக சொல்லி காட்டுறான். ஏற்கனவே ஒரு மனிதன் இனம் இருந்ததாக எல்லாம் சொல்லி காட்டவே இல்லை. மலக்குகள் ஏன் கேள்வி கேட்டாங்கன்னா அது கேள்வி கேட்கலாம். ஏன்னு கேட்டால் மலக்குகளுக்கு இந்த பகுத்தறிவு இல்லாமல் படைப்பாக இருக்கிறாங்க. அல்ல படைக்கப்படுது ஹலீஃபா படைக்க போகிறாங்கிறான். ஹலீஃபான்னு சொன்னால் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்து சந்ததியை பெருக்கிறவன் அர்த்தம். ஹலீஃபா என்று சொன்னால் வழித்தோன்றல்களாக வரக்கூடிய சமுதாயம்னு அர்த்தம். ஹலீஃபான்னா பிரதிநிதின்னு தப்பாக அர்த்தம் செய்வாங்க, அப்படி அர்த்தம் கிடையாது. ஹலீஃபான்னு சொன்னால் புள்ள குட்டி பெறக்கூடியவன் அர்த்தம். அப்போ சந்ததிகள் மலக்குகள் அப்படி கிடையாதுல்ல. மலக்குகள் வந்து புள்ள குட்டி பெற மாட்டாங்க, பொண்டாட்டிலாம் கிடையாது அவங்களுக்கு, ஆணு பெண்ணு உங்களுக்கு கிடையாது. படைக்கக்கூடிய படைப்பு எப்படி இருக்குன்னா ஹலீஃபாவாக இருக்கும். ஹலீஃபான்னு என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியெல்லாம் பெறக்கூடிய ஒரு இனத்தை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லும் பொழுது அப்படிலாம் இருந்தாங்கன்னா ரத்தம் ஓட்டிக்கிடுவாங்க தான், அது சண்டை வரத்தான் செய்யும்னு ஊகிச்சே சொல்லலாம். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மலக்குகள் சொன்னாங்க. அதனால் அதை வச்சுக்கிட்டு மனித இனத்திற்கு முன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாத வேறு ஒரு மனித இனம் இருந்துருச்சுன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு மனித இனம் தான், ஒரு மனித இனம் தான், ஒரு சின்ன இனம் தான். வேறு மனித இனம் நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதுக்கு தனி ஆதாரத்தை காட்டணும், அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களை, இந்த வாரம் கொஞ்சம் கேள்விகள் குறைவாக தான் சொல்லப்பட்டிருக்கு. 10 கேள்வி கூட வரலை. இருந்தாலும் ஒரு 20 கேள்வியாவது வந்துடும்னு நினச்சது பாதி தான் வந்திருக்கு. பரவாயில்லை, இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.